அம்மா உத்தரவு வழங்கலாம். நமச்சிவாயம். சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. என்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாலு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சரி செல்வம் ஐயா மியூட் பண்ணிக்கலாம். சுவாமி திருவடி வணங்குகின்ற மியூட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. கூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களில் போற்றி. ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி. வாழி திருநாவடு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மைகளினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. உள்ள முனை நின்றொழிக்கும் கள்ளமுரணியும் கருதவில்லை. எல்லளவும் நற்றவமோ செய்யவில்லை. நாயேன் உனை அடைதற்கு கற்றதென்ன சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த திருவாசகத்திலே போற்றி திருஅகவல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்திக்க நமக்கு திருவுருள் கூட்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் என்பது தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. போன அமர்வுல என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி அப்படின்னு பார்த்தோம். அதுல கொஞ்சம் இருக்கு. அதுல ஒரே ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் பார்த்துட்டு தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றின்ற அந்த போற்றிய இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் பெருமான் திருவருளோடு. ஆக இந்த போற்றி திருஅகவல் என்பது சிவரூபமாக கல்லப்படுகின்றது. சிவரூபம் என்பது சிவபெருமானை பற்றிய அந்த செய்திகளை தொடர்ந்து நினைந்த வண்ணம் இருப்பதுதான் சிவரூபம். தசகாரியத்துல சிவரூபம், அதுக்கடுத்து சிவ தரிசனம், அதுக்கடுத்து சிவ யோகம், சிவ போகம்னு 4 செய்திகள் இருக்கு. இந்த ஆன்மா அடைய வேண்டிய இடம் என்பது சிவ போகம். சிவபோகத்துக்கு தான் இந்த ஆன்மா போகணும். அப்படி போறதுக்கு முதல் படியாக விளங்குவது சிவரூபம். சிவரூப சிந்தனை தான் இந்த ஆன்மாவை சிவபோகத்துக்கு எடுத்து செல்லும். இந்த போற்றி எதற்காக நாம் செய்யணும் அப்படின்னா, போற்றி என்பது இந்த ஆன்மா உய்வதற்காக செய்யணும். இந்த ஆன்மா உய்வடைவதற்காக செய்கின்றதுதான் போற்றி திருவகவல். இறைவனை உயர்வதற்காகவோ இறைவனுக்கு சாநித்தியம் பெறுவதற்காகவோ நாம் செய்வதில்லை. இறைவனுக்கு எப்பொழுதுமே சாநித்தியம் உண்டு. இறைவனுக்கு எப்பொழுதுமே பேரருள் உண்டு. நாம போய் போற்றி பண்றனாலதான் அவனுக்கு உயர்வு அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அவனுக்கு போற்றி செய்யறதுனால நமக்குத்தான் உயர்வு அப்படிங்கிற நினைப்பு
போற்றி செய்யும் போது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற செய்தியை ஒவ்வொரு முறையும் நாம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டேதான் வர்றோம். சரிங்க சுவாமி. இன்னைக்கு பயங்கர மழை இங்க, அதனால எந்த நேரம் எப்பொழுது மின் இணைப்பு துண்டிக்கப்படும் தெரியாது. அதனால அடியேனுக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருவாசக சிந்தனை நடந்தா தானே, நடக்காட்டிதான். அதனால எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால அடியனுக்கு தர வேண்டிய கூலியை எல்லாரும் கொடுத்துருங்க அப்படின்னு உங்ககிட்ட அடியன் இறைந்து அடியன் யாசகமாக அடியனுடைய கூலியை கேட்கிறேன். நான் ரைட் ராயலா கேட்க முடியாது, ஏன்னா வேலை செஞ்சாதானே ரைட் ராயலா கேட்க முடியும். இது யாசகமான கூலி தான். அதனால யாசக கூலியை எல்லாரும் கொடுக்கலாம். கூலி அப்படிங்கிறது புதிய அடியார்கள் பயந்துட வேணாம், ஏதோ ஆனந்த் கல்லா கட்டுறதுக்காக காசு கேட்கறான் போல அப்படின்னு நினைக்க வேணாம். ஆனந்த் உங்களுடைய முகக்குறிப்பு தான் அடியனுடைய அந்த மிகப்பெரிய கூலி. அதனால அதை அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு அடியன் ஆசைப்படுறேன், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் கூலி. ரொம்ப மகிழ்ச்சி, என்னால கமல் அம்மா பார்க்க முடியுது, சுகந்தி அம்மா, நம்முடைய யுகப்பிரிய அம்மா பார்க்க முடியுது, ரஞ்சிதாமணி அம்மா, உமாராணி அம்மா, சந்திராமணி அம்மா, லோகநாயகி அம்மா, ஜானகி அம்மா, அனுசுயா அம்மா, வெண்ணிலா அம்மா, சாந்திமதி அம்மா, சரஸ்வதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, சுமதி அம்மா, கிருஷ்ணவேணி அம்மா, இவங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடியுது. மற்ற அடியார்கள் என்னால என்ன தெரியல, பார்க்க முடியல. ஏதாவது ஐயா அடியேன் தெரிகிறேன். ஐயா ஐயா தெரியுது. ஐயா அடியேன் தெரியுறேன்னா சிவாயனம் ஐயா அடியேன் தெரியுறேன்னா மீனாட்சி அம்மா பேசினோடனே தெரியுதுங்க, பொன்முடி அம்மா பேசினோடனே தெரியுதுங்க. அந்த அவங்க பேசுறதுக்கு அப்புறம் அந்த வீடியோ தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. அடியன் தவா செஞ்சுட்டேன். நம்ம செய்ய போற வேலைக்கு அம்மா விமலா தேவி அம்மா தர்றாங்க, செய்ய போற வேலைக்கு 500 ரூபாய் கலாவதி அம்மா தர்றாங்க. மகிழ்ச்சி அம்மா. கொஞ்சம் முகம் நல்லா காட்டலாம், கலாவதி அம்மா கண்ணு மட்டும்தான் தெரியுது, கொஞ்சம் அப்படி அவுட் பண்ணா நல்லா தெரியும். சரி பரவாயில்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி அம்மா எப்படி இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்க எல்லாரையும் பார்த்ததுல ஒரு 5 ரூபாய், இந்த ஜோதிகா எல்லாம் கேட்டீங்கன்னா 5 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நான் வேலை பார்க்க போறது என்னமோ 5 ரூபாய் தான். ஆனா நீங்க 5 லட்சம் கொடுத்துட்டீங்க எனக்கு. அதுக்கு மேல இது அதிகமான தொகை தான் அடியனுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கூலி பெற்றாச்சு. இனி நாம நம்முடைய வேலையை சரியா செய்யணும். சிவசிவ அடியனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அடியார்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம், முடிஞ்சதுன்னா. இல்ல உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். சில சமயம் நான் கூப்பிடுவேன், கண்டிப்பா எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறப்ப நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். இல்ல நான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கேன், வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டே நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா எனக்கு எல்லாரும் முகத்தை பார்த்துதான் எடுத்து பழக்கம். நான் சும்மா பிளாங்காலாம் என்னால எடுக்க முடியாது, அது ஒரு பெரிய விஷயம். அதனால அது ரொம்ப மகிழ்ச்சி. மோகனம்மா எனக்கு மோகன சுந்தரி அம்மா தர்றாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்போ அடியனுடைய வேலை என்ன அப்படின்னா, என்னுடைய வேலை திருவாசகம் பேசுறது கிடையாது. என்னடா படுபாவி, திருவாசக சிந்தனை தலைப்பை வச்சுக்கிட்டு திருவாசகம் பேசுறது கிடையாது. திருவாசக இப்ப நீங்க அதான் எல்லாத்தையும் சுயம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அதை சாப்பிட்டுருக்கீங்களா? சுழியோன்னு ஒரு ஒரு டிஷ் இருக்கு இல்லையா? எங்க ஊர் பக்கம் சுழியோன்னு, உங்க ஊர் பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. சொயாவும் சொல்லுவோம், சம்திங் ஒவ்வொரு ஊர்லயும் ஒன்னொன்னு சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா அப்ப உளுந்து தானே போடுவாங்க, உளுந்து மிக்ஸ், சம்திங் எல்ஸ் உளுந்து மிக்ஸோட தான் இருக்கும். நடுவுல என்ன இருக்கும்? பூர்ணம் இருக்கும். பூர்ணம் எவ்வளவு இருக்கும்? பூர்ணம் எவ்வளவு இருக்கும்? சின்னதா இருக்கும். சுத்தி அதிகமான உளுந்து தான் இருக்கும். உளுந்து தான் புரோட்டீன் சாப்பிட வைக்கிறதுக்காக கொஞ்சம் போல என்ன பண்றோம், உள்ளுக்குள்ள நம்மள சாப்பிடு வெறுமனே புரோட்டீன் சாப்பிட மாட்டோம். அதனால உள்ளுக்கு என்ன வச்சுட்டோம், இனிப்பு வைக்கிறோம். அது மாதிரி திருவாசக சிந்தனைன்ற பூரணத்துக்குள்ள சுத்தி என்ன இருக்கும்னா சிவ சிந்தனை தான் இருக்கும், சிவபெருமானுடைய சிந்தனை தான் இருக்கும். அதனால திருவாசக சிந்தனை தம்மா துண்டு தான் இருக்கும். நீங்க நினைச்சு ஐயோ ஆனந்த திருவாசகம் அப்படி இன்னைக்கே முடிச்சிருவோம் போல, நம்ம இன்னைக்கே கத்துக்கலாம் அப்படிலாம் நினைச்சு வந்தீங்கன்னா நிர்வாகம் இதற்கு பொறுப்பு அல்ல, நீ ஏமாந்து போயிடுவீங்க. ஏன்னா இங்க முழுவதுமாகவே சிவசிந்தனை பெருக்குவதுதான் நம்முடைய வேலையை. அதுக்கு நம்ம சூயம் மாதிரி நடுவுல இருக்க பூரணம் மாதிரி திருவாசக வரியை சிந்திக்கிறோமே தவிர மித்த எல்லாமே சிவசிந்தனை பெருக்குவதுதான். ஏன்னா முழு திருவாசகமே எதுக்காகத்தான், முழு திருவாசகமே சிவத்தை சிந்திக்குவதற்காகத்தான். அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர அதுதான் அடியனுடைய வேலை. சிவத்தை எப்படியாவது உங்க சிந்தையில நிறுத்தம், அதுதான் அடியனுக்கு வேலை. அது மட்டும் இல்லை. அப்போ நாம ஏன் போற்றி செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் நாம ஓய்வு பெறணும், அவ்வளவுதான். சிவபெருமானுக்கு ஓய்வு இல்லை, அவனுக்கு உயர்வு கிடையாது. நாம போற்றி, சில பேர் சொல்லுவாங்க அந்த கோயில் ரொம்ப பாலடைஞ்சிருக்கு, அதனால நம்ம எல்லாரும் போய் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரு யாகம் பண்ணிட்டு ஒரு இது பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த இடம் நல்ல சாநித்தியம் ஆயிடும். என்னமோ இவங்க போய் பண்ணாலும் சாநித்தியம் ஆகுன்ற நினைப்பு பண்ணக்கூடாது. நாம போறனால நமக்குத்தான் பயனை தவிர நாம பெருமானுக்கு போற்றி செய்யனால பெருமானுக்கு எந்த விதமான உயர்வு இல்லை அப்படிங்கிற நினைப்பு இருக்கும்.
நான் கொடுக்குறேன் உனக்கு பாரு அப்படின்ற எண்ணம் வந்துடவே கூடாதுங்கிறது தான் பல அமர்வுகளா தொடர்ந்து அடியன் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். அதனால போற்றி செய்யும் போது கையில மலர் எடுக்கும் போது பெருமானே பல கோடி தவத்தினாலே பூவும் நீரும் கிடைக்குமாறு எனக்கு செய்திருக்கின்றாய், உன்னை வழிபடுகின்ற இடத்துல அடியார் திருக்கூட்டத்தோட எனக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லுகின்ற அந்த நினைப்புலதான் நம்ம கை நடுங்கிதான் பூஜை பண்ணோம். என்ன தவம் செய்தேனோ, யானையோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமானை வந்து நம்ம என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ பூரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திரு வளஞ்சூழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து பாடியும் தேற்றியும் வழிபடும் அதனாலே திருவளஞ்சுழி நாதனை வழிபடுவதனால எனக்கு புண்ணியம் செய்தனை. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே? எதுக்காக? முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை. நீ போன பிறவியில நல்வினை செய்தனாலதான் இந்த பிறவியில ஒரு முறையாவது நமச்சிவாயம்னு சொல்றதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்குது. திருநீர் பூசுவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அடியார் திருக்கூட்டத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வேகமா ஒருத்தர் போனாரு, இங்க பாருங்க, வேகமா ஒருத்தர் பேங்க்ல உட்கார்ந்து இருந்தாரு. பேங்க் உள்ள இருக்கு இல்லையா, பேங்க் உள்ள அவர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு சலான் எடுத்தாரு, விறுவிறுன்னு ஃபில் பண்ணாரு, 2 lakhs அப்படின்னு எழுதினாரு, கொடுத்தாரு. கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க பார்த்துட்டு சடக்குன்னு அதை அடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, உடனே 2 lakhs rupees வித்ட்ரா பண்ணி அவருக்கு கட்டா கொடுத்தாங்க. 2 கட்டு கொடுத்தாங்க, 100 ரூபாய் கட்டு. ஓகேங்களா? அப்படி கொடுக்குறப்போ வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப பார்த்தவன் என்ன பண்ணா, ஆஹா அப்போ இந்த சலானை கொடுத்தா நம்ம காசு தருவாங்க போலன்ட்டு அதே சலான் அவன் எடுத்து அவன் ஃபில் பண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி எனக்கு 2 lakhs அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே பார்த்தாங்க, தம்பி உன் அக்கௌண்ட்ல 2 ரூபாய் கூட கிடையாது, உன் அக்கௌண்ட்ல 2 ரூபாய் கூட கிடையாது. இல்ல எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்களுக்கு சலான் ஃபில் பண்ணா கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்டா என்ன பதில்? அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல? அவர் ஏற்கனவே டெபாசிட் பண்ணிருக்காரு. டெபாசிட் பண்ணதை இப்ப வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நாம ஏற்கனவே பல பிறவிகள்ல சிவத்தவங்க டெபாசிட் பண்ணனால இந்த பிறவியில திருநீர் பூசுவதற்கும் அடியாரோடு அமர்வதற்கும் உள்ள அந்த தவப்பயனை வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கணும். நீங்க இப்ப சிவத்தவம் பண்ணல, எனக்கு சொல்லும் போதே அடியனுக்கு அப்படியே மேல் பிளகாங்கிதம் புல்லரிக்குது. அப்படியே நாம இப்ப சிவத்தவம் பண்ணல, நாம பல கோடி யுகங்களா தொடர்ந்து சிவத்தவம் பண்ணதனுடைய பயனாகத்தான் இன்றைய தினம் எல்லாரும் உலகமே ஏதோ ஒரு திசை நோக்கி ஓடுறதோ இல்ல ஏதோ சிவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமாமே அப்படின்னு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னு மனசுக்குள்ள தெய்வம் ஒண்ணுதான், அது சிவபெருமான் தான், அவனை பத்தி கேட்கலாமே என்னதான் சொல்றாங்கன்னு பாப்பமேன்ற எண்ணத்தை கொடுத்தீங்க உட்கார வச்சிருக்கானே. இதுக்கு காரணம் ஏற்கனவே நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல சிவம் பேங்க் ஆஃப் கைலாசா அப்படிங்கிற அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல நாம பல அமௌண்ட் உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம், சிவத்தவன்ற அமௌண்ட்டை போட்டு வச்சிருக்கோம். அதனால இப்ப அதை நம்ம வித்ட்ரா பண்ணிருக்கோம். ஆனா சிவம் பேங்க் ஆஃப் கைலாசா இருக்குல்ல, இதுல ஒரு முறை அக்கௌண்ட்ல நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம்னா, என்னை கவனிக்கல எல்லாரும், இந்த பேங்க்ல மட்டும் ஒரு முறை டெபாசிட் பண்ணிட்டா நீங்க எத்தனை தடவை வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நில் ஆகவே ஆகாது. ஒரு பிறவியில நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்க வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு அது என்ன ஆகாது, 0 நில் பேலன்ஸ் ஆகாது. இந்த தவத்துக்கு பேர் என்ன தவம்? இறப்பில் தவம்னு பேர். சிவத்தவத்துக்கு பேர் என்னது? சிவத்தவத்துக்கு இறப்பில் தவம். இறப்பு கூட்டல் இல், இறப்பு இல்லாத தவம் எது? சிவத்தவம் மட்டும். சிவத்தவம் மட்டும் இறப்பில்லாத தவம். நீங்க மத்த எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, நீங்க மத்த எந்த சாமியை கும்பிட்டாலும் அந்த தவம் என்ன ஆகும், நீங்க வித்ட்ரா பண்ண உடனே அக்கௌண்ட்ல குறைஞ்சிரும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடும், நில் பேலன்ஸ் ஆயிடும். ஆனா ஒரே ஒரு முறை சிவத்தவம் செய்துட்டீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டா அது என்ன ஆகாது, நில் பேலன்ஸ் ஆகாது.
என்னடா அது புது கதையா இருக்கு, இது என்னடா நாங்க எப்படி நம்புறது? நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுற, அதை எப்படி மத்த சாமிக்கெல்லாம் கும்பிட்டா வித்ட்ரா பண்ணா என்ன ஆகுது, 0 ஆகுதுன்ற, சிவபெருமானை மட்டும் கும்பிட்டா வித்ட்ரா பண்ணா 0 ஆகலன்ற, என்ன கணக்கு கேட்கலாம்ல நீங்க? நீ சாட்டுக்கு சொன்னா நாங்க நம்புறதா என்ன? கரெக்டா எனக்கு பதில் சொல்லு அப்படின்னா, சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் என்ன கிடையாது. யாராவது கரெக்டா நான் மனசுல இருக்கிறது யாராவது சொல்றாங்க? இறப்பு கிடையாது சாமி, இறப்பு இல்லாதவர், ஆதி அந்தம் ஆதி அந்தம் இல்லாதவன், பிறப்பிறப்பு இல்லாதவன். சரி, அவனுக்கு மட்டும்தான் நல்லா கவனிங்க, நல்வினையும் கிடையாது தீவினையும் கிடையாது. சிவபெருமானுக்கு நல்வினையும் கிடையாது, வினைகளை கடந்தவன். அப்போ நல்வினை என்பது என்னது? பிளஸ். கவனிங்க, நல்வினை என்பது பிளஸ், தீவினை என்பது என்னது? மைனஸ். புரியுதுங்களா? நல்வினை என்பது பிளஸ், தீவினை என்பது மைனஸ். பிளஸும் மைனஸும் சேர்ந்த இடம் என்னன்னா நியூட்ரல் சொல்லுவோம்ல, நியூட்ரல். பிளஸும் மைனஸும் சேர்ந்துச்சுன்னா அது பிளஸும் கிடையாது மைனஸ். இப்ப நியூட்ரலை நீங்க எத்தனை தடவை மைனஸ் பண்ணா என்னதான் ஆகும்? 0வை எத்தனை தடவை மைனஸ் பண்ணா என்னதான் ஆகும்? 0 தான். 0க்கு முன்னாடி மைனஸ் போட்டா ஏதாவது அர்த்தம் இருக்கா? 0க்கு முன்னாடி பிளஸ் போட்டா ஏதாவது அர்த்தம் இருக்கா? 0வை எத்தனை தடவை வித்ட்ரா பண்ணாலும் 0 தான். நம்ம அப்பன் பொது 0, அதுதான் சுழியம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அப்பன் யாரு? நம்ம அப்பன் 0 போட்டீங்கன்னா எப்படி வரும்? 0 போட்டா ஒரு இந்த மாதிரி வருதா, இந்த மாதிரி வருதா, அது மாதிரி இடாது. அதுதான் பானம். அந்த சுழியத்தை காட்டுறதா என்னது? லிங்கோத்பவன் என்று சொல்லுகின்ற பானம். நம்ம அப்ப என்னைக்குமே 0வா இருக்கிறதுனால அவனை எத்தனை தடவை பிளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் 0 தான் அக்கௌண்ட்ல இருக்கும். 0னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, எல்லாரும் மதிப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. அப்போ மற்றைய கடவுள்கள் எல்லாம் பிளஸ், நீங்க எடுத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இவனுக்கு 0வை எத்தனை தடவை அள்ளினாலும் அதுல குறையவே இருக்க. அல்லது அவன் என்னது? அவன் யாருன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லிக்கலாம். இன்ஃபினிட்டின்னா எல்லையற்றது. எல்லையற்றது எத்தனை தடவை நீங்க இறக்கினாலும் ஏத்தினாலும் அதுல குறைவே இருக்காது. அதனால சிவபெருமான் ஒருவன் தான். சிவபெருமான் ஒருவன் தான். எப்படிப்பட்டவன்? 0 ஆனவன். என்ன ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்களேன். எல்லாருக்கும் ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி தரப்பாரு. திருவாசக சிந்தனை கிளாஸ்ல இன்னைக்கு ஒரு மேத்ஸ் கத்துக்க போறோம், ஒரு கணக்கு பாடம் கத்துக்க போறோம். எல்லாரும் கவனிக்கலாம். எல்லாரும் கவனிக்கலாம். வேலையெல்லாம் விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ்ல ஒரு மேத்ஸ் பாடம் கிடைக்குதுன்னா விட்டுறக்கூடாது இல்ல? எல்லாரும் என்ன வேலை இருந்தாலும் சரி, இடியாப்பம் புளியறது, பூரி போடுறது, வீட்டுக்காரருக்கு சாம்பார் ஊத்துறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, எல்லாத்தையும் விட்டு ஒரு நிமிஷம் உட்காரலாம். ரைட். உங்க வீட்டுக்காரர் திட்டுறது என் காதுல கேக்குதாடா? படுபாவி, சாம்பார் ஊத்துற நேரமா தான் கூப்பிடுவியாடா? இந்த அம்மா அப்படியே எப்ப ஊத்திட்டு அப்படியே வச்சுட்டு போயிருச்சு. அடி சரி பரவாயில்ல, மன்னிச்சுக்கங்கய்யா, அது 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரி, இப்போ சிவபெருமான் யாருன்னா 0ன்னு சொன்னேன். புரியுதுங்களா? கையில ஒரு நோட்டு எழுதிக்கோ, வச்சுக்கோங்க, 0ன்னு எழுதிக்கோங்க. 0. சிவபெருமான் யாருன்னா 0. அவன் ஒரு 0. 0னா எப்படிப்பட்ட 0 அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க பாருங்களேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு ஐயா நான் ஒண்ணுமே இல்லைங்கய்யா, என்ன மாதிரி நான் ரொம்ப எப்படி, நான் ரொம்ப தாழ்வு, நான் 0ன்ற போய் காமிச்சுக்குவான். பாத்துறீங்களா? சில பேர் நான் ஒண்ணுமே இல்ல, நான் ரொம்ப நல்லவன், நான் என்ன கெட்ட பழக்கமே இல்ல, நான் ஒரு பெரிய அப்படியே நான் ஒரு புனிதமான ஒரு பேர் ஒளி அப்படின்னு காட்டுவோம்ல, அது பேரு 0ன்னு அர்த்தம். அது பேர் 0. சிவபெருமான் 0னா 0 கிடையாது. அவன் யாருன்னா தான் 0ன்றதையே காட்டாம அதுக்கும் கீழே இருக்கிறவன். நான் 0வா இருக்கிறத கூட நமக்கு எனக்காவது சொல்லியிருக்கானா, தம்பி எல்லா பிறவிலையும் உனக்குதான் நான் தாயா இருந்து உனக்கு பால் கொடுத்திருக்கேன், மலம் கழுவிருக்கேன், உன்னை வளர்த்திருக்கேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் தாண்டா நல்லவன் அப்படின்னு சொல்லியிருக்கானா? நமக்கு சொல்லியிருக்கானா? சொன்னதே இல்ல. 0வுக்கும் கீழே என்ன நம்பர்னா எல்லாரும் போடுங்க, 1 டிவைடட் பை கீழே 1 போட்டு ஒரு டிவைடட் சிம்பிள் போட்டு 0 போடுங்க. 1 டிவைடட் பை 0 போடுங்க. போட்டீங்களா? 1 கீழே ஒரு பார் மாதிரி போட்டு அது கூட 0 போடுங்க. 1 டிவைடட் பை 0. அப்போ 0வையும் உள்ளுக்குள்ள கீழே இறக்குறாங்க, 0வையும் உள்ள இறக்குனா என்ன கிடைக்கும்னா இஸ் ஈக்குவல் டு போட்டு இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பிள் என்னது? இந்த மாதிரி சிம்பிள் பாத்துறீங்களா? இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இப்படி போட்டுக்கணும். இன்ஃபினிட்டி என்னன்னா 1/0னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டினா எல்லையற்றதுன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டி என்னது? எல்லையற்றது. யாரெல்லாம் தான் 0ன்றத மறந்து
அதுக்கும் கீழே இருக்காங்களோ அவங்க எல்லாம் பிரபஞ்சத்துல சிவபெருமானை போல எல்லையற்றவங்களா மாறுது. இப்ப எல்லையற்றதுன்னு ஆயிப்போச்சு. எல்லையற்றதுல நீங்க எடுத்தா குறையுமா குறையாதா? கடல் இருக்கு, கடல்ல போயிட்டு ஒரு 4 வாளி தண்ணி வந்துட்டு வரோம். கடல்ல இருக்கு 4 குறையாதுங்க ஐயா. ஒரு லாரியம் வந்துட்டு வரும். குறைஞ்சிரும், குறையாதுங்க ஐயா. எவ்வளவு எடுத்தாலும் குறையாதுங்க ஐயா. அதாவது ஐயா குறைஞ்சா கூட நமக்கு தெரியாதுங்க ஐயா, எவ்வளவு எடுத்தாலும் அதுல தெரியாதுங்க. குறையாதுதான், குறைஞ்சா கூட இல்ல, குறையாது. ஆக்சுவலி கடல்ல இருக்கக்கூடிய நீங்க 10 லாரி தண்ணி எடுத்தாலும் ஒரு 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 நதியவே நம்ம, ஏன்னா எல்லா நதிகளும் அதுல இருக்கு, ஒரு நதியவே நம்ம திரும்ப ரிட்டர்ன் பண்ணாலும் கடல்ல இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் குறையாது. அதனாலதான் சிவபெருமான் என்றவன் கடல், மத்தவங்க எல்லாம் ஆறு மாதிரி, மத்த தெய்வம் எல்லாம் ஆறு மாதிரி. அதனால சிவபெருமான்ற கடல்ல நீங்க எத்தனை தடவை வித்ட்ரா பண்ணாலும் உங்களுக்கு குறையாது. சிவம்ன்ற அக்கௌண்ட ஒரு முறை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை தடவை வேணா என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க சிவம்ன்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க, என்னைக்கே ஓபன் பண்ணிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? முதல் போட்டு எப்பயோ ஓபன் பண்ணிட்டோம்ல. இன்னைக்கு சிவம் என்ன, நம்ம பேங்க் பேர் என்னது? சிவா பேங்க் ஆஃப் கைலாசா, SBK. SBI கிடையாது, நம்ம பேங்க் பேர் என்னது? சிவா பேங்க் ஆஃப் கைலாசா. கைலாயத்துல இருக்கக்கூடிய, ஏங்க சிவபெருமான் கைலாயத்துல தான் இருக்காரா, எங்க ஊர்ல இல்லையா? அப்ப வச்சுக்கோங்க, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் வச்சுக்கலாம். சிவா பேங்க் ஆஃப் கோவை வச்சுக்கலாம், சாந்தி அம்மா வச்சுக்கலாம், கோவை அடியா இருக்கலாம் வச்சுக்கலாம், மீனாட்சி அம்மா சிவா பேங்க் ஆஃப் செங்கம்னு வச்சுக்கலாம், அம்மா சிவா பேங்க் ஆஃப் சென்னை. எல்லாரும் அவங்க ஊருக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன், எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் தானே ஓபன் பண்ணுவாங்க, நம்ம பேங்கே ஓபன் பண்ணிடலாம். எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் தானே ஓபன் பண்ணுவாங்க, நம்ம ஒரு பேங்கே ஓபன் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அப்பந்தானே அந்த அதுக்கு தலைவன். அதனால ஒண்ணு செய்தி முக்கியம் என்னன்னா, நீங்க இந்த அக்கௌண்ட்ல ஒரு முறை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம், எவ்வளவு வித்ட்ரா பண்ணாலும் உள்ள குறையாது. என்ன காரணம்? சிவம் என்பவன் நியூட்ரலா இருக்கான், மத்தவங்க எல்லாரும் சிவம் என்பவன் நியூட்ரலா இருக்கான். அடியார் பேங்க் ஆஃப் சிவம்னு ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படின்னு பாருங்க. நான் அம்மா அவன் அடியார் பேங்க் ஆஃப் சிவமா, அது எல்லாருக்கும் பொதுவா இருக்கட்டும். ஏன் அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் சண்டையை உருவாக்கி விடுறீங்க? அதனால அடியார் பேங்க் ஆஃப் சிவம்னு எல்லாருக்கும் பொதுவா ஒரு பேங்க் உருவாக்கிடும். சரி, இனிமே நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம போட்டாச்சு. எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க, உங்களுக்கு ஒரு படிவம் வரும், ஃபில் பண்ணிருங்க. நல்லா கவனிங்க, இந்த ஒரு செய்தி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நாள் காத்திருந்தேன், எனக்காக ஒரு நிமிஷம் கவனிக்கலாம். இந்த அக்கௌண்ட்ல சேர்க்கிறதுக்கு, இந்த அக்கௌண்ட்ல நமக்கு சேர்க்கறதுக்கு 4 கண்டிஷன்ஸ் கிடைக்கும். 4 கண்டிஷன் உண்டு. இந்த அக்கௌண்ட்ல சேர்றதுக்கு 4 கண்டிஷன் உண்டு. 4 விதமா நீங்க என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்ல பொருள் ஈட்டலாம். 4 விதமா ஈட்டலாம், புரியுதுங்களா? 4 விதமா இந்த அக்கௌண்ட்ல பொருள் ஈட்டலாம். இந்த 4 என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வாயிலாக 4 விஷயத்துல நாம என்ன பண்ணலாம், பொருளை ஈட்டலாம். பொருளை ஈட்டி சாமி கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். நம்மளுடைய தவத்தின் பயனா போய் கொடுக்கலாம். சரிகைனா என்ன அப்படின்னா, உடலால் செய்கின்ற தொண்டு. கிரியை அப்படின்னா உடலாலையும் மனத்தாலையும் செய்கிற தொண்டு. யோகம் அப்படின்னா மனத்தால செய்கின்ற தொண்டு. ஞானம் என்பது தொண்டு கிடையாது. இந்த 3 தொண்டு செஞ்சோம்ல, அது கிடைக்கிற பிரைஸ். ஞானம் செய்ய மாட்டோம், ஞானம் செய்ய தேவையில்லை. ஞானம் என்பது இந்த 3 செஞ்சோடனே ஒரு பிரைஸ் கொடுப்பார், அதுதான் ஞானம். நீங்க சரியில போய் தொண்டு செஞ்சு நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன்னா, இதுல வந்து வித்ட்ரா பண்ண என்ன ஆகாது, நில் பேலன்ஸ் ஆகாதுன்னு சொன்னா, நில் பேலன்ஸ் ஆகாது. ஆனா உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க அக்கௌண்ட வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. என்னடா ஃபுல்லா பேங்கா சொல்லிட்டு இருக்க, ஒன்னும் புரியல. சைவ சித்தாந்த கிளாஸ் வந்தோமா, அக்கௌண்டிங் கிளாஸ் வந்தோமா, ஒண்ணுமே புரியல. ஆனா கவனிங்க, புரியறதுக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம சித்தாந்தத்துக்கு உள்ள வந்துடும், எல்லாம் வந்துடும். இந்த 4 விஷயங்கள், சரிகை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 மூலமாக பொருளை ஈட்டி இந்த அக்கௌண்ட்ல போடலாம்.
ஆனா இந்த அக்கௌண்ட்ல போட்டுறனால நமக்கு எப்பயுமே நில் ஆகாது, எப்பயுமே எடுக்க குறையவே குறையாது, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா நம்ம அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பிரான்ச்சை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, நீங்க எங்க இருக்கீங்க? எல்லாரும் எங்க இருக்கீங்க? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்கன்னு. ஒருத்தவங்க அடியார் கூடவே இருக்கிறோங்கய்யா. அருமை. நான் இடம் தான் கேட்கறேன். அம்மா எங்கேயோ போயிட்டீங்க. மனோன்மணி மோகன் அம்மா எங்க இருக்கீங்க சாமி? வீட்டுல இருக்கிறோம், அடியார் கூட்டத்தோட. அருமை. காக்கிநாடா இந்த மாதிரி ஆன்சர். காக்கிநாடால இருக்காங்க. சரி, வேற? செங்கம். ரைட். கோவை சிந்தனையில இருக்கிறேங்க ஐயா. ராஜபாளையம் அடியார்கள் இருக்காங்க, கோவை, சென்னை, செங்கம் எல்லாம் இருக்காங்க. சரி, இப்போ நாம இருக்கிற இடம் எது? அந்த இடத்துல சாமி மஞ்சுளாமா எங்க இருக்கீங்க? பூமிக்குள்ள. பூமிக்குள்ள. அதே கப்பா சாமி அடிமை. நான் கேட்டுறதெல்லாம் அப்படி கிடையாது. நான் கேட்கறது உங்க இடத்த தான் கேட்கிறேன். நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ண தேவையில்லை. சிம்பிளான ஆன்சர். நான் ராஜபாளையத்துல இருக்கேன், நான் மதுரையில இருக்கேன், நான் காக்கியான். இப்ப நாம இருக்கிற இடத்துலயே நம்ம அக்கௌண்ட் இருந்ததுன்னா சந்தோஷம். நம்ம அக்கௌண்ட் வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப நான் எத்தியோப்பியால இருக்கேன், என் அக்கௌண்ட்டை வேற ஏதாவது ஊர்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணோம், ஏதாவது வாங்கணும்னா திரும்ப அங்க போய் அலைஞ்சிட்டு தான் வரணும். ஆனா என் அக்கௌண்ட்ல அந்த அமௌண்ட் இருக்கதான் செய்யும் இல்ல? அந்த மாதிரி அது மாதிரி நாம ஒரு நிமிஷம் கால் பண்ணி பாருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். நாம எல்லாரும் சரியைன்ற தவம், கோயில்ல கூட்டுறது, மெழுகிடுறது, அழகிடுதல், பூப்பறித்தல், சாமிக்கு போடுறது, இந்த வடக்கேற்றுதல், இதெல்லாம் பண்றோம் இல்லையா? இது எல்லாம் பண்ணனால அவனுக்கு கிடைச்சது என்னது? சரியை அப்படிங்கிற அந்த பெனிஃபிட் கிடைச்சது. அது நமக்கு அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆயிடுச்சு. ஆனா சரியை அக்கௌண்ட்டை சாமி டிரான்ஸ்பர் பண்ணுவாரு, வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாரு. எந்த பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க தெரியுமா? கவனிங்க ஒரு நிமிஷம். எந்த பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க தெரியுமா? எந்த இடத்துல கிரியை கிடைக்குதோ, இந்த பிள்ளைக்கு அடுத்து என்ன பண்ணோம், சரியை நல்லா சாச்சுரேட் ஆயிடுச்சு, இனி எந்த இடத்துல கிரியைக்கு இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவார். புரியுதுங்களா? நாம பிரான்ச் டிரான்ஸ்பர் உடனே பயந்துட்டோம்ல, ஐயோ நம்ம போட்டு அலக்கழிக்க போறாங்க. ஒண்ணும் கிடையாது. நாம எந்த பிரான்ச் இப்போ சரின்ற அக்கௌண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரியையில நீங்க நிறைய அக்கௌண்ட் சேர்க்கணும். ஒண்ணும் கிடையாது. ஒரு பிசினஸ் இங்க இருக்கு, இந்த பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற பிசினஸ் நல்லா எந்த பிசினஸ்ல காசு கிடைக்குமோ அந்த இடத்துல சாமி போட்டு வரணும். இப்படி ஒவ்வொரு இடத்தையும் டிரான்ஸ்பர் ஆகி கடைசியில ஞானம் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வந்த உடனே நமக்கு டிரான்ஸ்பர் கிடையாது. இப்போ புரிஞ்சுச்சா? நீங்க இப்ப சொல்றது இறந்த பிறகு நம்ம ஆன்மாவா இது பண்றதா இல்ல உயிரோட இருக்கும்? உயிரோட இருக்கிறப்பவே இங்க நல்லா கவனிங்க. இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறது எப்ப நிகழும்? சரியில இருந்து ஞானத்துக்கு எப்படி போகலாம்? சரின்றது ஒரு படிக்கட்டு, கிரியில இருந்து ஒரு படிக்கட்டு, ஞானம்ங்கிறது ஒரு படிக்கட்டு, யோகம் எல்லாமே ஒரு படிக்கட்டு தான். இந்த சரியில இருந்து ஞானத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. புரியுதுங்களா? எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா இருக்கிறதுல லாங் டூரேஷன் எதுன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப திருச்சியில இருந்து மதுரைக்கு போனா எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரத்துலயும் போகலாம், சுத்தி போனா 6 மணி நேரத்துலயும் போகலாம், 5 மணி நேரம் போல, தூங்கி போனா ஒரு நாள்ல போயிடும். அந்த மாதிரி நீங்க சரியில இருந்து ஞானத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா, என்ன கவனிங்க, மேக்சிமம் எவ்வளவு நேரம் ஆகும்னா பல கோடி யுகங்கள் ஆகும். சரியில இருந்து ஞானத்துக்கு போறதுக்கு பல கோடி யுகங்கள் ஆகும். பல கோடின்னு என்ன அர்த்தம்? ஒரு யுகம் என்னது? சதுர்யுகம் 4 யுகம் இருக்கு இல்லையா? கிரேதா யுகம், துவாபர யுகம், அப்புறம் கலியுகம், இந்த மாதிரி முன்னொரு யுகம் அப்படின்னா இந்த மாதிரி 4 யுகம் இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு காலம். இந்த மாதிரி ஒரு சதுர்யுகம் இந்த மாதிரி பல கோடி சதுர்யுகங்கள் ஆகும். எங்க? சரியில இருந்து ஞானத்துக்கு போறது. இது மேக்சிமம் டூரேஷன். புரியுங்களா? மினிமம் டூரேஷன் என்ன? சரி, மேக்சிமம் சொல்லிட்டேன். மினிமமா எவ்வளவு நாள் போயிடலாம் அப்படின்னு கேட்கும். மினிமமா எவ்வளவு நேரம் ஆகும்னா, ஒரு மலரை கையில எடுத்து சிவலிங்க திரும்பியில தூக்கி போறோம்னு வச்சுக்கோங்க. எப்படி சாமி இருக்காரு, சுவாமி நமச்சிவாய் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோம்னா அது சிவலிங்க திரும்பியில இந்த மலர் கையில இருந்து நழுவி அங்க போய் விழுங்கும்ல, அந்த நேரத்துல என்ன ஆகும்னா சரியில இருந்து ஞானத்துக்கு வந்துடலாம். இது மினிமம் டூரேஷன். இதுவும் புரியலையா?
ஒரு ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவன் ஒரு குதிரைக்கு இந்த பக்கம் காலை போட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு குதிரைக்கு கால் போடுவான்ல, அந்த டூரேஷன்ல என்ன பண்ண வந்துருமா, சரீரில இருந்து ஞானத்துக்கு வரலாம். அப்போ சரீரில ஞானத்துக்கு போறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தாங்கய்யா. ஈஸியா கஷ்டமா? யாரெல்லாம் ஈஸின்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹேண்ட் தம்ஸ் அப். நினைக்கிறேங்கய்யா. ஈஸி தாங்கய்யா. அருமை. யாரெல்லாம் ஈஸி நினைக்கிறீங்களோ அந்த ஆன்மாலாம் ஓரளவுக்கு பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த டூரேஷன் வந்து ஆன்மாவினுடைய பக்குவத்தை சார்ந்தது. உடலோடு இருக்கிறப்பையும் கிடைக்கும், எத்தனை முறை செத்து செத்து படைச்சாலும் கிடைக்காது. புரியுதுங்களா? நாம இப்ப உடலோடு இருக்கிறப்ப நம்ம நான் சொன்னேன்ல இப்படின்னு கை தட்டுற டயத்துல சரியிலிருந்து ஞானத்துக்கு போயிட்டோம். ஆனா எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் அப்படியே மெதுவா நகர்ந்துகிட்டே இருக்கும். அது ஆன்மாவினுடைய அந்த வினையை பொறுத்து, ஆன்மாவினுடைய அந்த பக்குவத்தை பொறுத்து, வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா சாமி? அப்போ நான் இப்ப நல்லா கவனிங்க. நாம இந்த 4 தொண்டுகள் மூலமாகத்தான் இறைவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண முடியும். இந்த 4 தொண்டுல சரியில இருந்தோம் அப்படின்னா என்ன ஆக்குவாரு? சரியில இருந்தா நமக்கு அடுத்த பிறவி உண்டு. கிரியை பாருங்க ஐயா. அடுத்த பிறவி உண்டு. சரியை பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? அடுத்த பிறவி கொடுப்பாரு. அடுத்த பிறவி எப்படி கொடுப்பாருன்னா கிரியை செய்யற மாதிரி ஒரு குலத்துல பிறவி கொடுப்பாரு. நம்ம போட்ட காசு வேஸ்ட் ஆகல, நம்ம உழைச்சோம்ல, இந்த பிறவியில சரிகைக்காக உழைச்சோம்ல, அது வேஸ்ட் ஆகல, அது ப்ரமோஷனோட அடுத்த பிறவிக்கு வருது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா கிரியை செய்கின்ற குலத்துல பிறப்போம். வளர்ந்து கிரியை செஞ்சுட்டே இருப்போம். அந்த கிரியை செஞ்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாரு? அந்த பிறவி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? யோகம் செய்கின்ற யோகத்துக்கு அனுப்புவாருங்க. யோகம் செய்கின்ற சூழல்ல இருக்கக்கூடிய பிறவியை நமக்கு கொடுப்பாரு சுவாமி. புரியுதுங்களா? யோகத்துல நம்ம நிறைய பண்ணிட்டோம் அப்படின்னா சுவாமி ஞானம் செய்கின்ற சூழல்ல இருக்கக்கூடிய பிறவிக்கு கொடுப்பாரு. ஞானத்துக்கு வந்துட்டோம்னா நமக்கு பிறவி இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஞானம்ன்ற நிலைக்கு வராத வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பிறவி உண்டு. பிறவி உண்டு. ஞான நிலைக்கு வராத வரைக்கும் நமக்கு பேங்க் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டே இருக்கும், பிரான்ச் மாறிக்கிட்டே இருக்கும். ஞான நிலை அப்படிங்கிற அக்கௌண்ட்ல நம்ம டெபாசிட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நமக்கு பிறவி வராது. டேய் சூப்பரா இருக்குடா, டே ஆனந்து நீ கேட்கறதுக்கே நல்லா இருக்கே, ஆனா நான் எந்த பிரான்ச்ல இருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியலடா, டே அதை மட்டும் சொல்லிடுடா. நான் எந்த நான் சரியில நம்ம ஞானம் பெற முடியாதுங்கிறீங்களா? இப்ப உண்மை சந்திர அம்மா கேட்ட கேள்வி அருமை. இப்ப என்னன்னா இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிறது படிநிலையில தான் வரும். ஒண்ணுல இருந்து இன்னொன்னு டபுள் ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. நம்ம தாத்தா எல்லாம் பாத்தீங்களா 2ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் டபுள் ப்ரமோஷன் போனார்ல, அந்த டக்கால்ட்டி வேலையெல்லாம் இங்க கிடையாது. சரியில இருந்து கண்டிப்பா என்ன போயாகணும், செஞ்சாகணும். கிரியை செஞ்சாகணும். கிரியில இருந்து கண்டிப்பா யோகம் செஞ்சாகணும். செஞ்சாதான் ஞானம். சரி, நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிடு சாமி. இல்ல ஐயா, நான் கேட்டது இந்த 4ஐயும் ஒரே பிறவியில நம்மளால செய்ய முடியாதுங்களா? செய்ய முடியும் தானே சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? இந்த 4ஐயும் ஒரே பிறவில எவ்வளவு நேரத்தை செய்ய முடியும்? எவ்வளவு நேரத்தை அடைஞ்சிட முடியும்? ஒரு மலர் எடுத்து போடுறதுக்குள்ளே கிடைச்சிருங்கன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான். அதுக்குள்ளே என்ன ஆயிரும்? இந்த ஆன்மா சரியா கிரியை யோகம் ஞானம் போய் முடிஞ்சிடும். அது அந்த நேரத்துக்குள்ளயும் இந்த ஆன்மா பக்குவத்துல மாறும். இப்ப கவனிங்க, நல்லா கவனி. யாரும் எதுவும் கேள்விகள் கேட்க வேணாம், பதில்களும் சொல்ல வேணாம். இந்த இடத்த முழுமையா கவனிச்சா மட்டும் போதும். இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. எந்த பிரான்ச்ல இருக்கேன் அதான் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாமா? இது ஒரு சஸ்பென்ஸான மேட்டர். நம்ம எந்த பிரான்ச்ல இருக்கோம் நம்மளே டிக் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றத வச்சு நான் சரியை பிரான்ச்ல இருக்கேனா, கிரியை பிரான்ச்ல இருக்கேனா, யோகம் பிரான்ச்ல இருக்கேனா, ஞான பிரான்ச்ல இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், சரியைனா உடலால செய்கின்றது உண்டு, கிரியைனா உடலும் மனசும் சேர்ந்து செய்யறது உண்டு, யோகம்னா மனசால மட்டும் செய்யறது உண்டு, ஞானம்னா இது 3ஐயும் சேர்ந்த கலவையில ஒரு உணர்வு ஏற்படும்ல, உணர்வால செய்கின்ற தொண்டுக்கு வேறு ஞானம் அப்படின்னு. புரியுதுங்களா? அப்போ சரியைனா செய்யணும், கிரியைனா செய்யணும், யோகம்னா செய்யணும், ஞானம்னா உணரணும். சரியினா செய்யணும், கிரியினாலும் செய்யணும், யோகம்னாலும் செய்யணும்,
ஞானம்னா செய்யக்கூடாது, ஞானம் செஞ்சா வராது, ஞானம் உணரணும். லோகநாயகன் மியூட் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமான இடம். இப்ப நீங்க ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லார்ட்டையும் மனசாட்சியை தொட்டு சொல்லணும். நீங்க சொல்லாதீங்க யாரும், நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க எந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க செய்யறீங்களா உணர்றீங்களா? நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த 3 பிரான்ச்ல எங்கேயோ இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப கண்ணீர் வருது, செஞ்சான்தான் கண்ணீர் வருது அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம்? நீங்க யோகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். செஞ்சாதான் கண்ணீர். சிவபூசை பண்றப்ப மட்டும் தான் எனக்கு கண்ணீர் வருது. சிவபெருமான் அப்ப நினைக்கும் போது அப்படியே கண்கள்லாம் நீர் அப்படியே வேர்த்து உதுவுதுன்னு ஆயிடுது அப்படின்னா கண்ணீர் வருதுன்னா நீங்க யோகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். டிக் பண்ணிக்கலாம். இல்ல நான் பண்றேன், நான் பூஜை எல்லாம் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஆனா கண்ணீர் எனக்கு வரல அப்படின்னா கிரியையில இருக்கும். நான் பாட்டு பாடுறேன், நான் சாமிக்கு பூஜை போடுறேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எங்க இருக்கேன்? கிரியையில இருக்கேன்னு அர்த்தம். சரி, நான் இப்பதான் உள்ள இப்ப பெருமானுக்கு நான் என்ன பண்றேன், எனக்கு பாட்டு பாடலாம் தெரியாது, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் வருவேன், கைலாய வாத்தியமா டம்மு டும்முன்னு வாசிப்பேன், அடியார் திருக்கூட்டமா தெரிஞ்சு தெரியாமல எனத்தையோ திருவாசகத்துல போய் கலந்துக்குவேன், அவ்வளவுதான் பண்ணுவேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னா நம்ம சரியில இருக்கோம். அப்போ எனக்கு நான் பூசணையில நான் ரொம்ப பெருசா இல்லை அப்படின்னா சரியை. நான் பூசணை பண்றேன் ஆனா கலங்குது, கண்ணுல இருந்து கண்ணீர் தர மாட்டேங்குதுன்னா சரியை, கிரியை. கண்ணுல தண்ணி வருது சாமி, எப்ப நான் கோயிலுக்குள்ள போனாலும் கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்னா கிரியை. ஏங்க நான் கோயிலுக்கும் போகல, எங்கேயும் போகல, தென்னா முன்னா என்றால் தீ சேர் மெழுகு ஒப்பார், யாராவது நமச்சிவாயோன்னு சொல்லிட்டா போதும், யாராவது அடியார்கள் திருவடியை கண்டா போதும். அங்க சிவம் இல்ல, அடியார் திருக்கூட்டம் இல்ல, ஆனாலும் உள்ளம் குளயுதடி கிளியே பூணும் முருகுதடி அப்படின்னு உள்ளம் எந்த கோயிலுக்கு போகல, கையில சிவபூசை பண்ணல, சிவலிங்க திருமேனி இல்ல, அடியார் திருக்கூட்டம் பார்த்த உடனே, அடியார்கள் கிட்ட பேசின உடனே, அடியார்களை பார்த்த உடனே கண்கள்ல நீர் பெருகுது. என்னன்னே தெரியல, அதை விட்டு விலகவே வேண்டான்ற எண்ணம் மனசுல ஆணித்தரமா இருக்குன்னா நீங்க லாஸ்ட் பிரான்ச் ஞானத்துல இருக்கீங்க. ஞானத்துல இப்போ நீங்க எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, நான் கேட்க இப்போ எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க என்ன பிரான்ச்ல நாம இருக்கோம் அப்படிங்கறத நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இல்ல சாமி வரல, ஆஹா ஆனந்து அழகணும்ட்டானே, என்ன பண்றது, கன்றாவி கண்ணீர் வரமாட்டேங்குது, நாளைக்கு என்ன பண்ணலாம், 2 வெங்காயத்தை தட்டி கோயில் சாமி கும்பிடுறப்ப கண்ணுல வச்சுக்கிட்டு அழுதுதான் பாப்பமே. அப்படி அழுதாவது சாமி டபுள் ப்ரமோஷன் போடுறாரா, இல்லாட்டி ஜண்டுபாம் கிட்டுபாம கண்ணுல தடவிட்டு பேசாம உட்காந்து அழுதுதான் பாப்பமே. அப்படித்தான் ஆரம்பிச்சேன் நாள. நீங்க நம்புங்க, அடியன்லாம் கண்ணுல எல்லாம் தண்ணி வராது. இந்த நாய்க்கு கண்ணுல தண்ணி எல்லாம் வராது, எல்லாரும் அழுவாங்க. நான் நேற்று ஒரு போட்டோ போட்டேன் பாத்தீங்களா, 2017 அடியார்களை பார்த்தேன், ஒரு மலர் நினைவுகள் போட்டோ போட்ட பாத்தீங்களா எல்லாரும் பாத்தீங்களா? 2017 ஆமா, அதுதான் முதல் முறையாக நான் ஓவியா அம்மா, தேவி அம்மா மற்றும் நம்மளுடைய பிரியா அம்மா எல்லாரையும் போய் பாக்குறேன். என்னை நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பவே எனக்கு திருவாசகத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, இப்பவே ஒரு பாயிண்ட் கூட தெரியாது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றின்னு என்னை கோவை அடியார்கள் கூப்பிட்டாங்க. நாங்க திருவாசகம் பண்றோம், அடியார்கள் தொடர்ந்து பாடுறப்ப தொண்டை வலிக்கும், அப்பப்போ ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் அடுத்த பதிகத்துக்கு போறப்போ கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கணும். அந்த டைத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாடின பதிகத்தை பத்தி ஒரு சின்னதா ஷார்ட் குறிப்பு உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதாவது இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எனக்கு ஒண்ணு என்னது நம்ம திருவாசகத்தை பெருசுன்னு பயந்தா தானே, என்னமோ கூப்பிடுறாங்க போய் சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒரு ஆளை நினைச்சு கூப்பிடறான்னு சொல்லிட்டு அடியன் போனா திருவாசக முற்றுவதில் முதலாக கலந்து கொண்ட இடம் அங்கதான். அதுக்கு முன்னாடி திருவாசக முற்றுவதில் நான் பார்த்ததே இல்லை. முதலாக கலந்து கொண்டதுக்காக போறேன். அடியார்கள் பாத்தீங்கன்னா தூள் கிளப்புறாங்க, பாட்டெல்லாம் அடி தூள். கடைசியில பார்த்தா எல்லா மெட்டையும் சாந்தி அம்மா தான் கம்போஸ் பண்ணிருக்காங்கன்னு கேள்வி பல வருஷம் கழிச்சு கேள்விப்பட்டேன். இது எல்லா இதுக்குமே சாந்தி அம்மா தான் மெட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றப்போ ஆஹா என்ன அழகு பாடினாங்க. ஒரே கண்ணீர், யார பார்த்தாலும் ஓவியம்மாலாம் அடி தூள் கிளப்புறாங்க. இவங்க கண்ணெல்லாம் பிரியாம்பா கண்ணெல்லாம் பார்க்கவே முடியல, கண்ணு அப்படியே
ரத்த சிவப்புல இருக்கு கண்ணு. நான் பார்த்தேன், சாமி இதெல்லாம் அழுகுறாங்க, என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வருதா? நீ கொடுக்க மாட்டேங்கிறீ படுபாவி, இது கொடுக்கறனால உனக்கு என்னடா வந்து போச்சு, எனக்கு எதுவும் வேணாம், கண்ணீர் கொடுப்பியா சாமி அப்படின்னு. இவங்க மாதிரி அழுகணும்ப்பா. நானும் வீட்டுல போய் முக்கி பாக்குறேன், அழுகல. சரி வேற வழியே இல்ல, தண்டு பாம்பா கண்ணு பட்டை தேய்ச்சிட்டு பேசாம உட்காரும். கண்ணுல இருந்து தண்ணி வருதா வரலையா? வருது, போதும் ஆகா வருது சாமி, ஆனா உனக்காகத்தான் நான் ட்ரை பண்றேன், வர மாட்டேது, என்ன பண்றது? இப்படியே பல காலம் போயிருந்தது. அடுக்கு எப்ப பார்த்தாலும் இன்னுமே வந்து நம்ம கோபி அம்மா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்கள்ல கண்ணீர் பெருக்கி அவங்க எல்லாம் எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு தெரியல, அழுது. அப்படியே போக போக நாட்கள் போக போக அடியவர்களுடைய தரிசனம் எல்லாம் கிடைக்க பெருமானை பற்றி உருகி உருக அடியனுக்கு கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அடியார் திருவடியை கண்டாலே விம்மி விக்கி அழுகிற மாதிரியான ஒரு சூழல் கொடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா, அடியனுக்கு பிடிச்ச இந்த வியாதி, தொத்து வியாதி எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. இப்ப எங்க அடியார்கள் எங்க பார்த்தாலும் நாங்க கண்ணீர் மல்குவோம், அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருக்குவோம், அப்படியே உருகி உழுகுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். சரி, இதுல நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. நாங்கெல்லாம் அதுக்காக உரைப்புல சொல்லல, காலை தூக்கிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. உணர்தல் மற்றதெல்லாம் செய்யணும், ஆனா ஞானம் மட்டும் என்ன பண்ணோம்? நாங்க எதுவுமே செய்யல, இப்போ உணர்ந்து கொண்டே இருக்கோம். திருவாசக சிந்தனை செய்வதற்கு அல்ல, உணர்வதற்கு மட்டுமே. அதனால இந்த திருவாசக சிந்தனை நீங்க வர்றீங்கனாலே உங்க பிரான்ச்சு ஞான பிரான்ச்சு தான். நீங்க வேற பிரான்ச்னாலும் வேற பிரான்ச் நீங்க எழுதினாலும் அடிச்சுட்டு என்ன போட்டுருங்க, ஞான பிரான்ச்சு தான். கண்ணீர் வரலனாலும் இந்த அமர்வு இல்லாட்டினாலும் சரி, ஏதோ ஒரு அமர்வுல எங்க அப்பனுக்காகவும் அடியவர்களுக்காகவும் கண்ணீர் பெருக்கியே தீரும், உணர்ந்தே தீர்வீர்கள். ஒன்னும் கிடையாது. நீங்க 3 பிரான்ச்சிங் கடந்தனாலதான் இப்ப திருவாசக சிந்தனைக்கே வந்திருக்கீங்க. சாமி பிரான்ச் மாத்தி போட்டார்ல, திருவாசக சிந்தனை பிரான்ச் தான் ஃபைனல் பிரான்ச். உன்ன மாதிரி ஆணவத்துல ஆடுறவன நான் ராணுவத்துல அழிஞ்சவனோட ஆணவத்துல அழிஞ்சவன் தான் அதிகம். அதனால நீங்க ஆணவத்துல ஆடாத அப்படி சொல்ல. குருநாதர் அடியன் என்னைக்குமே எனக்கு தெரியும் இல்லையா, நான் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களுடைய சிந்தனையும் சீரிய சிந்தனை. நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, எனக்கு ரொம்ப ஆள் பிடிச்ச நான் என்ன பண்ண போறேன் சாமி, 4 பேர் வந்தாலும் இதே அமர்வு தான், 400 பேர் வந்தாலும் இதே அமர்வு தான், நாம எதுக்கு மாத்திக்க போறது இல்லை. ஆனா இன்று வந்த அத்தனை பேருமே நீங்க ஞான நிலையில தான் இருக்கீங்க. இன்னைக்குதான் சாமி வந்திருக்கேன், எனக்கு சரியை கிரிய யோகம்னா ஸ்பெல்லிங்கே தெரியாது, கவலையே படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே தேவை. ஞானம் என்ற நிலையில வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வை மட்டும் வச்சுக்கோங்க. சிவபெருமான செய்ய வேண்டாம், நீ சிவபெருமான உணரத்தான் போறோம். உணர்வதற்காகத்தான் இந்த பிறவி நமக்கு கொடுத்திருக்கான். ஒவ்வொரு நாளும் ஒரு இழையாக உணர்வோம். உணர்ந்துட்டோமா இல்லையான்னு தெரியறதுக்கு அவனை பத்தின சிந்தனை எப்பயுமே இருக்கும். அவனை பத்தி நினைச்சு திடீர்னு கண்ணீர் பெருக்குவோம். சமைச்சுக்கிட்டு காய்கறி தான் நறுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு கண்ணீர் தண்ணி அழுகுவோம். எதுக்குன்னு அழுகுறோம்னு தெரியாது. அந்த மாதிரியான நிலையில இருப்பதற்கு பேரு ஞான நிலை. அது கண்டிப்பா வரும். ஞானத்தினுடைய முதல் நிலை தான் இந்த ஞான நூல்களை பற்றி கேட்கக்கூடிய நிலை தான் ஞானத்தினுடைய முதல் நிலை. ஞானத்துல என்ன உண்டு? ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இப்ப நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நீங்க உள்ள நுழைஞ்சிட்டாலே ஞானத்தில் சரியை தான். புரிதுங்களா? எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் பாருங்க. என்னையும் ஒருவனாக்கி இருங்கலல் சென்னியில் வைத்த சேவக போற்றி அப்படின்னா, அந்த போற்றி அடியன் பாக்குறேன். இந்த செய்தி அடியனுக்கு பெறப்பட்டதோ பெருமானே, எத்தனை பிறவிகளாக உன்னையே நினைச்சு தவம் செஞ்சதனுடைய விளைவா சரியை பண்ணிருக்கேன் போல, ஏதோ நாய் பண்ணிருக்கு போல, ஏதோ பிறவி இல்ல கிரியை பண்ணிருக்கு போல,
யோகம் பண்ணிருக்கு போல. ஞானத்தினுடைய படிநிலையில் இருக்கிறதுக்காக ஞான நூலா இருக்கக்கூடிய திருவாசக சிந்தனையை நினைக்கின்ற பெரும் பேற்ற கொடுத்திருக்கியே. கண்டிப்பா இந்த பிறவிய இருக பற்றி உன் திருவடியை பற்றியே தீருவேன். ஞானத்திற்கு போவதற்கு நீ கண்டிப்பா அருள் புரிவாய் பெருமானே. நான் என்னுடைய ஜாலியை நினைச்சு பார்த்தேன். என்னுடைய ஜனம் எல்லாத்துக்கும் உங்களுக்கும் சேர்த்துதான். நம்மளுடைய ஜேர்னியை நினைச்சு பார்த்தா எங்க பிறந்தோம், என்னவா பிறந்தோம், என்ன தவம் செஞ்சோம் ஒண்ணுமே தெரியல. ஆனா இன்னைக்கு சிவன் அடியார்களையும் சிவபெருமானையும் சிவ நூல்களையும் கேட்கும் போது அவ என்னமோ தெரியல, கண்கள்ல கண்ணீர் பெருக்கு, ஆனந்தம், அங்கேயும் கிடைக்காத இன்பம் இந்த ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படுது. இதை விட சிறந்த பிறப்பு உலகத்துல இருக்கானா? இல்ல. இதை விட சிறந்த பிறப்பு உலகத்துல இல்ல. இதுக்கு பேருதான் என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக. நம்மள ஒருவன் ஆக்கிட்டான். எங்க அந்த ஒருவன் ஆக்கினான்ல, சரியில இருக்கோம் நம்ம இல்ல. சரியில இருந்தா கேட்க மாட்டோம். கவனிங்க, நல்லா காது கொடுத்தா கேட்க மாட்டோம். இப்ப இந்த இடத்துல 10க்கு 10 குழி வெட்டு பண்ணா வெட்டிடுவோம். சரி, உட்காந்து நான் சிவபெருமானை பத்தி சொல்றேன், பெரிய புராணம் சொல்றேன், கேட்குறியா? அப்பா சாமி, உனக்கு ஒரு கும்பிடு, ஒரு தசைக்கு ஒரு கும்பிடு. வந்தையா, குழி வெட்ட சொன்னையா, அந்த புல்லு வெட்ட சொன்னையா, அந்த இடத்துல தூணை தொடக்க சொன்னையா, செய்யறேன். இந்த சும்மா கதா கதெல்லாம் கேட்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் கிடையாது. அது கேட்டா மண்டையிலையும் எனக்கு ஏற அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களை பாத்துறீங்களா இல்லையா? சாமி, நாங்க என்ன வேணாலும் பண்றோம், இந்த கதை சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்கற மாதிரி எனக்கு பொறுமையும் இல்ல, கேட்டா புரியவும் புரியாது. அதனால அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன்னு போறாங்கல்ல, அதெல்லாம் சரியே லிஸ்ட். நல்லா கேட்பேன், கதையா கேட்பேன். கேட்டதுக்கு அப்புறம் கன்றாவி என்ன கேட்டேன்னு எனக்கு மறந்து போயிடும். கேட்பேன், கதை நல்லா கேட்பேன், வீட்டுக்கு வந்த உடனே என்ன கேட்ட உடனே மறந்துருச்சு அப்படின்னு தோணும். அதெல்லாம் எந்த லிஸ்ட்? கிரியை லிஸ்ட். கதை கேட்கும் போதே கடைக்கண்ணுல கண்ணீர் பெருகிட்டே இருக்கும். கதை கேட்போம். கண்ணப்ப நாயனார் கதை கேட்டா என்ன ஆகும்? செத்துருவோம், அவ்வளவுதான், அழுதே செத்துரும். கண்ணப்ப நாயனார் விடுங்க, சிறு தொண்டரை கேட்டோம்னா ஆமா, சிறு தொண்டர் நாயனார் நெஞ்சு வெடிச்சிடும், குமரி அழுவோம். அப்படி முதல்ல குழி வெட்டணும், இப்ப உட்காந்து கேட்டோம். கேட்கிறப்ப கடைக்கல்ல இருந்து கண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்கு. அடப்பாவி, இப்படி எல்லாம் எங்க அப்பா கிட்ட அன்பு செஞ்சிருக்காங்க, இவனை இப்படி எல்லாம் லவ் பண்ணிருக்காங்களா, அடப்பாவிங்களா, இந்த மாதிரி லவ் எனக்கு வருமா அப்படின்னு கண்ணீரை தொடச்சிட்டு திரும்பின உடனே, ஏன்பா அந்த வட்டி காசு என்னாச்சு, கொடுக்க மாட்டியா, என்னாச்சு, நான் போறேன், கொடுக்கறேன்னு வச்சுக்கோ, நான் அந்த 4 அண்டா தூக்கி போயிடுறேன் பாத்துக்கோ. எப்படி கேட்டு முடிச்சு கண்ணீரை தொடச்ச உடனே டப்புன்னு மாறிடும். அதுக்கப்புறம் மூளையில உரைக்காது. ஆனா நான் சொல்ற 4வது கேஸ் இருக்குல்ல, அது கோயில போய் குழியும் வெட்டும், உட்காந்து சாமிய பத்தி கேட்கும், கேட்டு கண்ணீர் பெருக்கும், கண்ணீர் பெருக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே சொன்னவதால திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஆக திருத்தொண்டரை பத்தி சொன்னாரு, இந்த ஆளு ஆத்தி மரத்து கீழே உட்காந்து என்ன வேலை பார்த்திருக்கான் பாரு, எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க பாரு அப்படின்னு அப்ப நினைக்கும் போதும் கண்ணுல தண்ணி வரும். வேற வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதையும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நினைக்கும் போது தண்ணி வரும். இந்த கேஸுங்க எல்லாரும் ஞானத்துல இருக்கும். அந்த கேஸ்ல இருக்கிற லூசு நான் தான் ஃபர்ஸ்ட், ரைட்டா? அதுல மத்தவங்க எல்லாம் இருக்கீங்களான்னு தெரியல. அதனால கவலையே பட வேண்டாம். நம்ம ஞானன்ற ஸ்டேஜ்ல வந்துட்டோம். ஞானத்துக்கு போறோமா? ஏன்னா ஞானத்துக்கு போயிட்டோம்னா பேச்சு வராது. நாமெல்லாம் இப்ப வாய் தந்து வளப்பட பேசிட்டு இருக்கோம்ல, ஞானம் போயிட்டோம்னா நம்ம இது சரஸ்வதி சபதத்துல உட்காந்துட்டு வரல, நம்ம யாரு, நம்ம சிவாஜி கணேசன் பூ அள்ளி போட்டு என்னால பேச முடியல அப்படின்னு வரல. அந்த மாதிரி எந்த வார்த்தையும் வராத, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என்று சொல்லுகின்ற வாக்கும் மனமும் பூரணமும் நின்ற நிலையில, ரெண்டுமே இறந்த நிலையில நம்ம இருப்போம். எது? வாக்கும் மனமும் இறந்த நிலையில இருப்போம். அப்போ பேச்சு வர நமக்கு எப்ப பேச்சு வராது, கண்கள்ல நீர் மட்டும் கலந்து கலகல வந்துகிட்டே இருக்குன்னா ஞானம் போயிட்டோம். பேச்சே வரல. எல்லாரும் ஞானம் போவோம். எப்போ? அடிக்கடி போவோம், டெய்லி சாமி கிட்ட போவோம், எதைக்கா ரொம்ப கஷ்டமா போவோம், பாட்டு பாடலாம் நினைப்போம். நானும் மதுரை ஆலவாய்க்கு போறப்போ ஆலவாய் பதிகம்னு ஒரு புக் இருக்கு,
அதெல்லாம் பார்த்துட்டு எங்க அப்பா பார்த்து இன்னைக்கு போயிட்டு சொக்கநாதருக்கு முன்னாடி சும்மா ஆலவாய் பதிகத்தை போட்டு பிரிச்சு அவனை எப்படி இன்ஸ்பயர் பண்றேன் பாருன்னு அப்படி போறப்போ கைகளை தூக்கி ஆலவாய் பதிகத்துல நம்மளுடைய பெருமாள் மீனாட்சி கோயில காலை எடுத்து உள்ள வச்ச உடனே இப்படி திரும்பி பார்ப்பேன். எப்பயுமே அம்மன் சன்னதியில வழியா போவேன், இல்ல தெற்கு கோபுரம் வழியா போவேன். 2 தான் என்னுடைய வழி. நான் மற்றபடி வடக்கு கோபுரம் வழியாவோ மேற்கு கோபுரம் வழியாவோ போனது ரொம்ப ரேர் தான். இந்த 2 கோபுரம் வழியா போவோம். உள்ள நுழையிறப்ப கைகள்ல தலையை கூக்கி வச்சு சொக்கனாதான் கும்புறப்போ சுத்தி ஞான சம்பந்தர் கரகரன்னு ஓடுற மாதிரியும், நாவுக்கு கிடுகிடுன்னு ஓடுற மாதிரியும், அவங்க ஓடுற மாதிரியும், நம்ம அம்மா இருக்காங்கல்ல யாரு மங்கர்கரசி அம்மா கையில தலைக்கு மேல வச்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த ராணி ட்ரெஸ்ல கண்கள்ல கண்ணீர் பெருக சொக்கனாதான் அப்படியே கத்திட்டு ஓடுற மாதிரியும், சுத்தி பின்னாடி வந்து நம்ம இவரு அவர் பேர் என்ன நம்ம அவருடைய குலச்சரையார் ஓடுறோம். இப்படிலாம் கண்கள்ல ஒரு பெரிய கிராபிக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அப்படியே கண்ணீர் பெருகும். இப்படி எல்லாம் பண்ண இடத்துல நம்ம காலை வைக்கிறோமா, இங்க அருளாளர்கள் வந்து இடத்துல காலை வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு அந்த விபூதி விநாயகர் கையில எடுத்து அங்க ஏதாவது திருநீற்று பதியம் படலாம். மாவது நீர்னு தொண்டை கவ்விரும். அப்படி தொண்டை கவ்விரும், ஒண்ணுமே வராது. சரி போயான்ட்ட உள்ள போய் எங்க அம்மா மீனாட்சியை பார்த்தா அவளை பார்த்தோன்னே பிளாட். சரி சொக்கநாதரை போய் பாக்கலான்னு பார்த்தா அங்க போயிட்டு நம்ம வெள்ளியம்பல் நடராஜரை பாக்குறப்ப கொஞ்சம் ஏதோ ஒரு பாட்டு பாடுவேன், 2 பாட்டு பாடுவேன். வெள்ளியம்மன் நடராஜர் பார்த்துட்டு இப்படி திரும்பினா சொக்கநாதர் இருப்பான். கடைசி வரைக்குமே இக்கு வராது. டே எத்தனை பாட்டு தெரியும் அப்பனை இன்ஸ்பயர் பண்றதுக்காக எத்தனை பாட்டு நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த, ரிகர்சல் பண்ணுவது, ஏதாச்சும் பாடி தோடான்னு உள்ளுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கும். டேய் ஒரு பாட்டு ஞாபகத்துல வர மாட்டேங்குதுடா, இப்பன்னு பாட்டு ஞாபகத்துல வர மாட்டேங்குதுடா, நான் என்னடா பண்ணட்டும்னு பேரு அப்பனை பார்த்துட்டு அவன் கொடுக்குற திருநீரை வாங்கிட்டு பண்ணிட்டு திரும்ப வந்து வெளில வரும்போதுதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம். அப்போ அவனை பார்க்கும் போது ஞானத்தில் ஞானமாக நிற்கும் போது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கி தென்னா முன்னா என்றால் அப்படியே மெழுகு. எதுக்கு அவன்கிட்ட உருகுறானே தெரியல. இந்த படுப்பா கிட்ட என்ன இருக்கு? மண்டை ஓடு தான் இருக்கு, சாம்பல் தான் இருக்கு, மாடு தான் வச்சிருக்கான், பேய் தான் வச்சிருக்கான், ஊமத்தம்பூ தான் வச்சிருக்கான், எலும்பு மாலை தான் போட்டிருக்கான். இவனை சுத்தி பஞ்ச பரதேசிய தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு தங்கம் கிடையாது, ஒரு பொட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா இவனை பார்த்தா ஏதோ எத்தனை பிறகுல இவன் தாயா இருந்திருக்கான். தாயை பார்த்தா எப்படி இருக்கும்? அவன் அம்மா பார்த்தா, அம்மா ரொம்ப நாளா பார்க்காத தாயை தினமும் பார்த்தாலும் அவனை பார்க்கும்போது தாயை பார்த்தா எப்படி இருக்கும்? நீ அப்பா நான் இத்தனை பிறவிகளா என்ன வந்து புழுவா இருக்கிறப்பையும் கூட இருந்திருக்கியா சாமி, என்னதான் இப்படிலாம் சொல்றாங்க, என்னமோ புழுவா இருக்கிறப்ப நீ வருவையாமே, கூடயே உட்கார்ந்துருப்பையாமே சுவாமி, இத்தனை பிறவிகள் தோறும் என் கூட இருந்தவன் நீதானாப்பா, நீதானா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்க்கும்போது அப்படியே கண்கள் அப்படியே அந்த கண்ணீர் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வரும். அதனால அதுக்கு அந்த கண்ணீர் எல்லாம் பெருக்கிட்டு ஒரு செய்தி மட்டும் சொல்லி நாம எல்லாரும் கவலையே பட வேணாம். ஞானம்ன்ற பிரான்ச்சுக்கு வந்துட்டோம், நமக்கு டிரான்ஸ்பர் கிடையாது. திரும்ப போயிட்டு எனக்கு உணர்தெல்லாம் வேண்டான்ற இடத்துக்கு இறங்கிறாதீங்க, அவ்வளவுதான். ஞானத்துல இருந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இறங்கிட்டோம்னா திரும்ப ஞானத்துக்கு நம்ம எப்ப வருவோம் நமக்கு தெரியாது. அப்போ உணர்தல் ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் கோயிலுக்கு போய் நான் தொண்டு செய்ய மாட்டேன், நான் கோயில கூட அப்படிலாம் கிடையாது. நீங்க ஞான நிலையில நின்னாலும் சரியையும் பண்ணணும், கிரியையும் பண்ணணும், யோகமும் பண்ணணும். அப்பதான் இது நிலைக்கும். 10ஆம் கிளாஸ் பாடம் வந்துட்டேன், எனக்கு 2ஆம் கிளாஸ் கூட்டல் பாடம் மறந்து போச்சுன்னா என்ன ஆகும்? 10ஆம் கிளாஸ் பாடம் வந்துட்டேன், 10ஆம் கிளாஸ் வந்துட்டேன், 2ஆம் கிளாஸ் கூட்டல் எனக்கு மறந்து போச்சுன்னா 10ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் கூட்டல் தான் எங்க வரும்? 10ஆம் கிளாஸ்க்கு வரும் இல்லையா? அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும்ல. அது மாதிரி சரியை கிரியை யோகம் ஞானம் எப்பொழுதுமே செய்துட்டு இருக்கணும். அடியார் திருவடி எப்பயுமே வணங்கிட்டு இருக்கணும். திருக்கோயில் எப்பயும் போகணும். நம்ம செய்யற பூசணைகள் எப்பவும் செய்யணும். ஞான நிலையில நின்றாலும் கூட. ஆனா கண்ணீர் வருதா? வெப்பனுக்காக உள்ள உருகுதா? அடியார்களை கண்டா மனம் கரையுதா? வேதம் பார்க்க மாட்டேங்குது யாரையுமே பார்த்தா. அந்த மாதிரி உள்ளம் வருதான்றதான் நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நிலைக்கு வரணும், அவ்வளவுதான். அப்போ அம்மா பேங்க ஓபன் பண்ணியாச்சு, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு, ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு, பிரான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி பிரான்ச் டிரான்ஸ்பர் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரான்ச் டிரான்ஸ்பர் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தங்க ஐயா. நீ டிரான்ஸ்பர் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? டிரான்ஸ்பர் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்?
நீ அதுக்கு மேல எதுவும் இல்லைங்கன்னு அர்த்தங்க. ப்ரமோஷன் பிறப்பு இல்லை, நம்ம பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். அதுமே சுமதி அம்மா 100க்கு 100 பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். பேங்க பிடிச்சுக்கிட்டு கான்செப்ட் விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் கேட்டேன். இப்போ பிரான்ச் டிரான்ஸ்பர் இல்லைன்னா நமக்கு பிறப்பு இல்லைன்னு அர்த்தம். நாளே நாம சிவன்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோமான்றதுக்கு எடுத்துக்காட்டு தான் நெத்தியில திருநீர் பூசி உட்காந்துருக்கோம். சிவனை கேட்கிறோம், கேட்கும் போது கண்ணீர் வருது. திருவாசை சிவனை முடிச்சதுக்கு அப்புறமும் சொன்ன சொல்ல எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. சில அடியார்கள் சொல்றாங்க, இன்னமும் போற போக்குல சொல்லிட்டு போயிட்டீங்க, அன்னைக்கு நைட் நான் தூங்கவே இல்லை, படுப்பாவே இப்படி சொல்லி நான் நார்மலாவே தூங்க மாட்டேன், இதுல இவங்க நினைப்ப தூங்க விடாம ஆக்கிட்டு போயிட்டேன், நானே நீங்க நல்லா தூங்கலாம்னு பார்த்து அப்படி ஆக்கி விட்டேன் படுப்பாவே. ஆனா சந்தோஷமா தான் இருக்கு, நான் வருத்தமா தூங்கமா இல்ல. இதுனா எனக்கா ஞானத்துல ஞானம் பிரான்ச்ச கொடுத்துட்டான், எனக்கா ஞான பிரான்ச்ல இருக்கேன், உணர்ந்துட்டு இருக்கேன் நான் அவனை, எனக்கு தெரியலையே. ஆனா என்னமோ தெரியல, கண்ணீர் வருது. சொல்லியிருக்கான் கண்ணீர் வருது, கண்கள் அப்படியே ஓரமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகுது, கசிந்து உருகுது, நமச்சிவாய மந்திரம் சொல்லுது. போடுறாங்க 4வது பிரான்ச்ச, நாங்கெல்லாம் 2வது பிரான்ச் கிடையாது. ஆமா, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரான்ச். நாங்க நீ சரியில போட்டிருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அப்பா சரியில போட்டோ போயா, நீ 2ஆம் கிளாஸ் போட நான் வரமாட்டேன், 4ஆம் கிளாஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ 4ஆம் கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்பவே ஞானத்துக்கு வந்துட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஞானம் தான் உயர்ந்ததுன்னு நினைச்சது, எனக்கு வேணும்னு நினைச்ச கடமை ஞானத்துக்கு வந்துட்டோம். சில நிறைய பேத்துக்கு ஞானத்துக்கு வரணும்னே தெரியாது. கோயிலுக்கு போனோமா நான் ஒரு வழக்க பொருத்தணுமா, சூடத்தை பொருத்தணுமா, கும்பிட்டோமா, வந்தமான்னு இருக்கணும். இவங்க என்னன்னா கோயிலே உட்காந்து கதா காலச்சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க, பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா? எங்க அம்மா எல்லாம் கேட்பாங்க, ஏண்டா மீனாட்சியை பார்த்துட்டு கண்ணு எனக்கு அதாவது ஆறாது, திரும்ப ஒரு ரவுண்டு சுத்தி. அப்ப நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் இந்த கூட்டம் கிடையாது. எந்த கூட்டம்? சாமி கூட்டம், எது நம்ம வயட்டு சாமி கூட்டம், வெளிநாட்டு கூட்டம், அதெல்லாம் இந்த பள்ளியற பூஜை பாக்குறதுக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் நிற்பாங்க. நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி புதன்கிழமை அம்மா நிறைய தடவை பார்க்கலாம், புதன்கிழமை கூட்டமே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன், டப்புன்னு அந்த ஃப்ரீயா வேணா திரும்ப போயிட்டு வந்துட்டு குருக்கள் பாப்பாரு, மண்ணுக்கு வேற இந்த மூச்சு எங்கேயோ ஒவ்வொரு தடவைக்கும் உங்களுக்கு இருக்கும், இந்த மூச்சியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த மூச்சு எங்கேயோ என்னடா கொடுத்தவனே திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க, ரிப்பீட் மாதிரி. எங்க அம்மா கேட்பாங்க, ஏன்டா ஒரு தடவை பார்த்தா பத்தலையா, அப்படின்னு 100 தடவை பார்க்கணுமா, என்னமோ தெரியல, ஆற மாட்டேங்குது என் கண்ணுக்கு அப்படின்னு ரிப்பீட்டடா. அது மாதிரி அந்த திருப்தியே வராதான்னு வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க. உண்மை, அவளை பிச்சுட்டு போயிரு, பேசாம அந்த சாமியை பிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிரு அப்படின்னு பிச்சுக்கிட்டு தான் போவேன் நான். அவளை மனசால பிச்சு தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு தான் நான் வீட்டுக்கே ஓடுறது. அப்போ அந்த வேட்கை தான் நான் சொன்னேன் இல்லையா, பூவை தூக்கி போடுறது வேட்கை. எனக்கு ஞானம் உயர்ந்தது, அதை நான் அடையணும், அதுக்கு நான் தகுதி இருக்கேனோ இல்லையோ, அது எனக்கு வேணும்னு நினைச்சாலே என்ன ஆயிடுவான், ஞானத்துக்கு போயிட்டோம்னு அர்த்தம். அவ்வளவுதான், எல்லாமே உணர்தல் தான். உணர்தல் நல்லா நடக்குதுன்னா ஒரு பூவை தூக்கி போடுற நேரத்துக்குள்ள ஞானம் வந்துடும், ஞானத்துல ஞானம் வந்துடும். புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா, ஆனா அந்த உணர்வு வரணும்னா நல்லா கவனிங்க. எப்பா எத்தனை இடம் வாங்கி போடலாம், அந்த இடத்துல இல்லமோ இந்த பராந்தூர் இடத்துல ஏர்போர்ட் பக்கத்துல ஏதோ ஒரு சென்ட் 3 லட்சம் தான் சொல்றாங்க, அதை வாங்கி போடலாம், இது வாங்கி போடலாமா? ஐயோ, இப்ப நகை விலை 15,000 ஒரு கிராம் இருக்கு, இப்ப வாங்கி வச்சோம்னா அது ஒரு 2 வருஷம் கழிச்சு 20,000 ஆச்சுன்னா ஒரு கிராம் ஆச்சுன்னா நல்லா விற்கலாமே. இல்ல இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராம படுதாது ஞானம்னு நம்ம சொல்லிட்டானே, என்னமோ அழுகணுமாமே, அழுதான் அதுக்கு என்னமோ பாஸ் மார்க் போடுவானாமே, அழுக வருதா வரலையா செக் பண்ணுவோமேன்னு நினைச்சாலே ஞானத்துல வந்துட்டோம். இந்த சிந்தனைக்குள்ள போல நம்ம அந்த சிந்தனைக்குள்ள போவோம், அப்பப்ப போயிட்டு வெளியே வந்து திரும்ப இதுக்குள்ளேயே நம்ம ட்ரை பண்றோம் இல்லையா. இந்த நினைப்பு தான் ஞானத்தை ஊட்டுது, அவ்வளவுதான் வேணும். இந்த நினைப்பை ஊட்டுறதுக்காகத்தான் திருவாசகம்ன்ற அந்த பூரணத்தை வச்சு சுத்தி சிவ நினைப்பை வச்சு பொறிச்சு அடியல் சுயமா உள்டாங்க. இப்ப நம்ம உள்ள இருக்கிற பூரணத்துக்கு போவோமா?
பூரணத்துக்கு போவோமா? சரி. இப்போ நமக்கு என்ன வேணும்? யாராவது ஒருத்தவங்க நீங்க கை உயர்த்தணும், யாரும் பேசக்கூடாது. யாராவது கையை உயர்த்துங்க, இல்ல ஹேண்ட் சிம்பிள் சொல்லுங்க. நமக்கு என்ன வேணும்னு கரெக்டா எனக்கு பதில் சொல்லணும். கரம் உயர்த்துறவங்கள நான் வந்து கூப்பிடுறேன், யார் உயர்த்துறாங்கன்னு பாருங்க. சரி, சுமதி அம்மா உயர்த்துறாங்க, என்ன தெரியல. அம்மா சொல்லுங்க சார், அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். என்ன நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணுமா, எனக்கு என்ன வேணுமா? நம்ம ஆன்மாக்களுக்கே பொதுவாவே திருவடிதான் வேணும். நமக்கு மறுபிறப்பு வேண்டாம், இறைவனடி சேரணும்ன்றதுதான் நம்மளுடைய எண்ணம். அமர்வுல புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் ஜென்ரா நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அதை நான் கேட்கல. அமர்வுல இப்ப நம்ம அமர்வோட தொடர்பு நமக்கு இப்ப என்ன வேணும்? ஒன்னே ஒண்ணு கேள்வி. சரி, அம்மா சொன்னது சரி. மீனாட்சி அம்மா சொல்லுங்க. அம்மா கை வச்சிருக்கேன், மியூட் பண்ணிக்கலாம். மீனாட்சி. ஞானம் வேணும் ஐயா, ஞானம் வேணும். அடி தூளு. ஆனா ஆமா மோகன் அம்மா, இப்ப இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாமா? ஞானம் வேணும், ஞானம் வேணும்ன்றது ஒரு கொஞ்சம் கரெக்டான ஆன்சர் தான். இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணலாம். மோகன் அம்மா இதை சொல்லுங்க, சொல்லுங்க. அம்மா கரம் வைத்திருக்காங்க. அம்மா சொல்றேங்க ஐயா. சிவபெருமானோட அருள் தாங்க வேணும் எங்களுக்கு, வேற எல்லாம் இருக்குது. எனக்கு இறைவனோட எல்லாமே இருக்குது, அவரோட அருள் தான் வேணும். நன்றி நன்றி. அம்மா சாந்திமதி அம்மா சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாப்பா. அவங்களுக்கு புத்தகம், அவங்களுக்கு அம்மா எழுதிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு யாரு கரெக்டா சொல்றாங்களோ புத்தகம். மறுபிறவியே வேண்டாம் சாமி, இந்த பிறவியே போதும் அடியனுக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே. மியூட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல. அம்மா சுகந்தி அம்மா, சுகந்தி அம்மா கேட்டு அதுக்கடுத்து இவங்களாம்மா. ஞானத்துல ஞானம் வேணும். சரி, ஓகே ஓகே. மியூட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். விமலாம்மா. சிவரூபம் ஐயா. சிவரூபம் ஐயா, இறைவனை உணர்தல் வேணுங்க ஐயா, உணர்வு. மியூட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். இன்னும் வரல, இன்னும் வரல. எல்லாருக்கும் கண்ணு தெரியுது, காது தெரியுது. சிவபெருமானை நினைக்கும் போதே கண்ணுல தண்ணீர் வரணும் ஐயா. அவ்வளவுதான் எனக்கு தேவை, கண்கள்ல நீர், அவ்வளவுதான். அது ஞானமா என்ன எதுவும் எனக்கு தேவையில்லை. ஞானம் நினைச்சா பெருசு. நீங்க ஞானம் நினைக்கிறீங்க, மறுபிறவி வேணாம்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் என்னது பெரிய கான்செப்ட். அந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும், மனசுல வரணும் அப்படின்னா டெபினிஷன் நிறைய இருக்கு. மறுபிறவினா என்ன? ஓ, அதுக்கு இப்ப நிறைய இருக்குல்ல. வினைனா என்ன? மூவினை இருக்கு, மும்மலம் இருக்கு. தண்ணி வரும். கண்ணீர் தான் வேணும்ன்றதுதான் ஆன்சர். அதுதான் யாராவது சொல்றீங்கன்னு பார்த்தேன். ஏன்னா கண்ணீர் இருந்தா தான் உணர்தல் இருக்கும். இது ஈஸி, நமக்கு புரிஞ்சது, நம்ம கிட்ட இருக்கிறது. ஆமா தானே? சிவபெருமான நினைக்கிறப்ப எனக்கு கண்ணீர் வந்தாலே நான் உணர்ந்திருக்கேன்னு அர்த்தம். உணர்ந்தா நான் ஞானத்துல இருக்கேன்னு அர்த்தம். ஞானத்துல இருந்தா எனக்கு மறுபிறவி இல்லைன்னு அர்த்தம். மறுபிறவி இல்லைன்னா அவன் திருவடியில இருக்குன்னு அர்த்தம். திருவடி இருக்கேன்னா அவன் அருள்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எளிமையான பொருளை நம்ம ஈஸியா, இப்ப உனக்கு என்ன ஆகணும் அப்படின்றத விட என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நான் எனக்கு அடைய முடியும்ன்ற மாதிரி இறைவன் இவ்வளவு நேரம் பேசுனதுல என்னன்னா, அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெறலாமே. அழுதாத்தான் அவனை பெற முடியும். சொல்றப்ப அப்படி புள்ள அடிக்குது மேலாம், அப்படி கட கட கடன்னு. இதுதான் நமக்கு வேணும். நிறைய டெபினிஷன்லாம் மறந்துருங்க. டெபினிஷன்லாம் சித்தாந்த டெபினிஷன், ரசகாரியம், நமக்கு வந்து இது 36 தத்துவம், அதுக்கப்புறம் சாலோப சாரூப சாமீப சாயுஜ்யம், இது மாதிரி 4 நிலை, தாசமா இருக்கும். தாசமா எல்லாம் கண்ணீர் வருதா? எல்லாம் பேசுறேன், சித்தாந்தத்தை கரைச்சு குடிச்சிருக்கேன், தலைகீழ இருக்கேன், கண்ணுல எல்லாம் எனக்கு தண்ணி வராது அப்படின்னா பேப்பரை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம்னு அர்த்தம். இன்னும் சிவபெருமான சாப்பிடல. அவனை சாப்பிடணும்னு நினைச்சிட்டாலே தண்ணீர் கண்ணுல தண்ணி வந்துடும். நீங்க நம்புங்க. வீட்டுல நீங்க அடியன் எங்க இருக்கேன்? கிழக்காப்பிரிக்கால இருக்கேன். இங்க எதுவுமே சாப்பாடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாப்பாடு மகா 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 நம்ம நினைக்க முடியாத கொடூரத்துல இருக்குங்க சாப்பாடு. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது சாப்பாடு. நான் மதுரைக்காரன் தெரியும்ல, மதுரை நாக்கு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்குமே இருக்கு. சாப்பாடை பல விதமா டேஸ்ட் பண்ண நாக்கு இங்க வந்து மாட்டிக்கிச்சு. சாப்பாடு போகும், நானே சமைப்பேன். சில சமயம் நல்லா வரும், சில சமயம் வந்து வாயில வச்ச உடனே கண்ணுல தண்ணி வரும். என்னன்னா இது ஒரு சாப்பாடா? இத சாப்பிடணுமாடா ஆனந்து?
இதை சாப்பிட்டுன்னு உயிர் வாழணுமாடான்னு நான் செஞ்ச சாப்பாடு எங்க அம்மாட்ட போட்டு அழுவேன், அம்மா இன்னைக்கு சாப்பிட்டேம்மா, சாம்பார் தான் செஞ்சேன், வாய்க்கு விளங்கலமா, என்னன்னே தெரியல மாட்டேங்க. ஏன்டா நம்ம வீட்டு பொடி தானே கொண்டு போனேன் எல்லாம். சரி, ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், இது மாதிரி சரியான பசி. எங்க வேலைக்காரம்மா இது இந்த ஊருக்காரங்க தானே, அவங்களுக்கு ஆனா சொல்லி கொடுத்துருக்கேன் இப்ப எப்படி பண்ணுங்கன்னு. அந்த அம்மா அன்னைக்கு சாம்பார் வச்சு போயிடுச்சு. பசி, சூடா சாப்பாட்டை போட்டு சாயங்காலம் போட்டு அப்படி பிணைஞ்சு அப்படி எடுத்து உருண்டை வாயில வைக்கிறேன், கண்ணுல இருந்து புலப்புலன்னு தண்ணி. நம்புங்க, எங்க அம்மா எப்படி செஞ்சாங்களோ ஒரு இம்மி இப்படியும் கிடையாது, ஒரு இம்மி அப்படியும் கிடையாது. அம்மா கையில சாப்பிட்ட அந்த உணர்வு வாயில வந்த உடனே கண்ணுல இருந்து புலப்புலன்னு தண்ணி. என்னால தாங்க முடியல. வேகமா சாப்பிட்டு உடனே கால் பண்றேன், அம்மா. அந்த அம்மாவோட லாங்குவேஜ்ல கால் பண்ணி, அம்மா என்ன செஞ்சு வச்சேன்னு தெரியல தாயி, இன்னைக்கு நீ செஞ்சு வச்ச சாப்பாடு எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு, நல்லா இருக்கணும் ராசாத்தி, நீ இன்னும் நல்லா இருக்கணும், இன்னைக்கு நீ செஞ்ச மாதிரி. ஏன் சொல்றேன்னா, நல்ல சாப்பாட வாயில வச்சாலே கண்ணுல தண்ணி வருது. பெருமான் என்ற சிவபெருமான் சுவைய நாக்குல வச்சோம், அது இந்த ஐம்புலன்களை வச்சோம்னா கண்ணீர் பால் ஆறு மாதிரி ஓடுமா ஓடாதா? இதுதான் இதை சொல்றதுக்காக தான் இந்த கதை சொன்னேன். அப்போ கண்ணுல தண்ணி வரலன்னா நாக்குல சோறு வைக்கலன்னு அர்த்தம். சோத்தை பார்த்துக்கிட்டே பேசுறதுக்காக வரல நாம. அந்த சோத்தை எடுத்து சாப்பிட்டு அனுபவிச்சு கண்கர்ல கண்ணீர் வரலைன்னா நாம நல்ல சோறு சாப்பிடலன்னு அர்த்தம். அது போல சிவ பூசையில கண்கர்ல நீர் பெருகலைன்னா நாம நல்ல சிவபூசை பண்ணலன்னு அர்த்தம். சிவபெருமான பேசுறப்போ கண்கள்ல நீர் பெருகலைன்னா நம்ம நல்ல சிவத்தை பேசலன்னு அர்த்தம். இப்ப கண்ணீரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிச்சு. நல்ல சாப்பாடை சாப்பிட்டாலே கண்கள்ல நீர் பெருகுது, நல்ல மியூசிக்கை கேட்டாலே கண்கள்ல நீர் பெருகுது, நல்ல நறுமணத்தை அப்படியே கண்கள் அப்படி உணர்ந்தோம்னு வச்சுக்கோங்க, கண்கள் அப்படியே ஒரு சத்து கண்ணீர் அப்படியே வந்துடும். இப்படி ஐம்புலன்கள்ல ஒரு புலனுக்கு நாம இன்பத்தை கொடுத்தாலே கண்கள்ல நீர் பெருகுது. ஐம்புலன்களையும் ஆறுவதற்கு தருகின்ற புலன்கள் இத்தனைக்கும் அமிர்தமாக விளங்கக்கூடிய சிவ அமிர்தத்தை இந்த ஆன்மா சுவைச்சா மட்டும்தான் கண்ணீர் வரும். அதனால கண்ணீர் மட்டும்தான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. அவ்வளவுதான். இனிமே மூட்டை கட்டி போட்டுறலாம். 36 தத்துவங்கள், 14 மெய்கண்ட சாத்திரங்கள், 12 திருமுறைகள், சிவபெருமான் வேணும் தான் வேணான்னு சொல்லலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சில பேரு அதுலயே சுவைச்சு எனக்கு தெரிஞ்சு ஆணவம்ன்றது அதிகமா பேசுற சைவ சித்தாந்தத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி சைவ சித்தாந்தம் பேச முடியுமான்ற ஆணவம் அதிகமாயிடும். உங்களுக்கு தெரியுமா, நானும் அது படிச்சுட்டேன் இது படிச்சுட்டேன், கொடிக்கவி தெரியும், வினாதன்பா தெரியும், என்ன மாதிரி சிவபிரகாசம் பேச முடியாது, நான் அப்படியே 12 சூத்திரத்தையும் அப்படியே தலையில குடிச்சு படிச்சிருக்கேன். கண்ணுல தண்ணி வருதா? ரிஜெக்டட். எப்படி கண்ணுல தண்ணி வரலையா? ரிஜெக்டட். இங்க வா, நீ என்ன படிச்சிருக்க? ஒண்ணுமே படிக்கல சாமி. ஆனா என்னன்னு தெரியல, இந்த கோயிலை கிராஸ் பண்றப்போ நமச்சிவாயம் சத்தம் கேட்ட உடனே கண்ணுல தண்ணி வருது, என்னன்னே தெரியலங்க. நான் படித்து மலைக்கு கூட ஒதுங்கினது இல்ல சாமி. எப்பா நீ தான் உள்ள, நீ செலக்ட், நீ உள்ள. நீ என்ன படிச்சிருக்க? 12 திருமுறை தெரியும், சரி. திருவாசகம் தெரியும், சரி. சித்தாந்தம் தெரியும், சரி. 14 மெய்கண்ட சாத்தம் தெரியும், சரி. அழுவியா? வந்ததே இல்லை. ரிஜெக்டட். சிம்பிளி வேஸ்ட். வடிவேல் சொல்றச்சு இது நம்ம இது இவர் சொல்லுவார்ல, நம்ம செந்தில் சொல்ற மாதிரி சிம்பிளி வேஸ்ட். வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அவனை படிக்கும் போது உள்ளம் உருகி அழுது குலைவு ஏற்படலன்னு வச்சுக்கோங்க, நம்ம சரியா படிக்கலன்னு அர்த்தம். நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு அர்த்தம். நாம ஏதோ சாப்பாடுன்னு நினைச்சிட்டு வேற ஏதோ சாப்பாடு சாப்பிடுறோம், அப்பதான் கண்ணுல தண்ணி வரும். ஆனா ஒண்ணு உறுதிங்க, திருவாசக சிந்தனைக்குள்ள வந்தீங்கன்னா சிவ உணவு சரியா கிடைச்சு கண்கள்ல நீர் பெருக்கித்தான் போவீங்க. இது நான் செய்யற உணவு கிடையாது. நான் செஞ்ச உணவு, நான் சாதாரண செய்யற சாம்பாரே வாயில வைக்க முடியாது. இதுல நான் செஞ்ச திருவாசக சிவ உணவு அல்ல. இது அவன் ஆக்கி தர்றான், தலையில வச்சுட்டு டபராவை தலையில வச்சுட்டு இங்க கொட்டுற ஒரு கூலி ஆளு தான் நானு. அவன் கொடுக்குற சாப்பாடு, அதனாலதான் அதுக்கு அவ்வளவு டேஸ்ட். அத்தனை அடியார்களுக்கும் அவ்வளவு உணர்வு ஏற்படுத்துது. அடியார்கள் கதறாங்க கேட்டு, எனக்கு அவ்வளவு உணர்வு ஏற்படுத்துது. சரி, கடைசியா 5 நிமிஷம் இருக்கு. இத நம்ம திருவாசகம் பேசுறேன்னா நம்மளை கட்டையாலேயே அடிப்பாங்க. அதனால நாம பேசிடலாம். நம்ம வார்த்தை பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்?
என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. இந்த ஆக்குதல் தான் 4 பிரான்ச்ல நம்ம போட்டு 4 ஒரே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 4 பிரான்ச்ல போட்டு நம்மள எங்க கொண்டு வந்துட்டே இருக்கான். 4வது பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டான். இப்ப நம்ம பிரான்ச்சுக்கு வந்துட்டோம், 4வது பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். அதான் என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவகம் புடிஞ்சு. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், கை அப்படிங்கிற வார்த்தையவே 4 அமர்வாவும் பேசுவோம். இல்ல தொழுதகை துன்பம் துடைப்பாய் போட்டு 5 நிமிஷத்துல முடிக்கனாலும் முடிச்சு விட்டுருவோம். 2மே பண்ணுவோம். ஆனா நாங்க அப்படி செய்யவே மாட்டோம். எங்களுக்கு தேவை இழு இழுக்கணும், அவ்வளவுதான், வேற வழியில். தொழுதகை துன்பம் துடைப்பாய்னா கைக்கு தொழில் எது அப்படின்னா கைக்கு தொழில் தொழுதல். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கனிந்து, அதுல கைகால் கூப்பி தோழி பாடுறோமா பாடுறோமா. தலைக்கு தொழில் வணங்குதல். தலைக்கு வணங்குதல் என்ன வணங்குதல் நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் வணங்குங்க, எல்லாரும் வணங்குங்க, வீடியோ ஆன் பண்ணி வணங்குங்க, எல்லாரும் வணங்குங்க. வணங்குதல் அப்படின்னா எல்லா சிவபெருமானுக்கே சென்று சேரட்டும். அது எங்க தலை வணங்குதல்னா தலை எப்படி இது பேர் தான் வணங்குதல். தொழுதல் தான் இது. தொழுது வணங்குதல் தான் இது. இப்படி வச்சு வணங்க இப்ப தொழுது வணங்குதல். வணங்குதல்னா தலையை நோட் பண்றது, தலையை டவுன் பண்றதுதான் வணங்குதல். தலையை டவுன் பண்ணா அது பேர் வணக்கம். அது ஒண்ணும் இல்லை. கைய கூப்பி தலைக்கு மேல வச்சு இதுக்கு பேர் தொழுதல். இது கைக்கு பேர் தொழுதல். 2 கையையும் ஒன்னா சேர்த்து தலைக்கு மேல வச்சு குவிக்க சிவபெருமானுக்குத்தான் தொழுதல். இந்த வணக்கம் யாருக்கு தான் செய்யணும்? இந்த வணக்கம் யாருக்கு தான் செய்யணும்? சிவபெருமான். இது வணக்கம் கிடையாது, தொழுதல். இதுக்கு பேரு தொழுதல். இதுக்கு பேர் தான் வணக்கம். தலைக்கு கீழே குனிஞ்சாதான் வணங்குதல். இதுக்கு பேரு தொழுதல். இந்த தொழுதல் யாருக்கு தான் செய்யணும்? இது யாருக்கு தான் செய்யணும்? சிவபெருமான். அடியார்களுக்கு செய்யணும். யாரு 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 புரியாமா? அங்க இதுதான் இந்த மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மனசே ஆறி இருக்காது. ஏன்னா சிவம் வேற இல்ல, அடியவர்கள் வேற இல்ல. 2 பேருக்கு தான் இது செய்யணும். ஆனா 3வது ஒருத்தர் இருக்காரு, குருநாதருக்கும். ஏன்னா குருநாதர் சிவம் என்ன கிடையாது, வேற வேற கிடையாது. குருநாதர் சிவம் அடியார்கள் 3 பேர் என்ன கிடையாது, வேற வேற அதனால அடியவருக்கும் இதுதான் தொழுதல், தொழுது வணங்குதல். சிவனுக்கும் இதுதான் தொழுது வணங்குதல். அதுக்கப்புறம் குருநாதருக்கும் இதுதான் தொழுது வணங்குதல். இங்க இருக்கிற அத்தனை அடியார்களையும் அடியேன் தொழுது வணங்குது. முதல்ல நிமிச்சம் தொழுதாச்சு, வணங்கியாச்சு. கண்ணு கீழே தான் இருக்கணும், கண்ணு மேல போக கூடாது. தொழும்போது சாமியை தொழும்போது அடியார்கள் திருப்படி தொழும்போது கை மேல வச்சு தலை கீழே வணங்கி தலை அடியார்கள் திரு பாதத்தை நோக்கிட்டு இருக்கும். இதுதான் தொழுதலுடைய ஸ்டைல. நிமிர்ந்து பார்த்து வணங்கக்கூடாது. சிவனை வணங்கும் போதும் சிவபெருமான வணங்கும் போதும் தலைமேல் கை குவித்து இது பேர் தொழுது கீழே பார்த்து அவனுடைய திருவடியத்தான் பார்க்கணும். குருநாதரையும் வணங்கும் போது வணங்கி கண்ணுக்கு நேர் கண்ணு பார்க்காம வணங்கும் போது என்ன பண்ணோம், தலையை வச்சு கீழே திருவடியத்தான் பார்த்தோம். திருவடிக்கு தான் சிறப்பு. நம்ம சைவத்துல திருவடிக்குத்தான் சிறப்பு, திருமுடிக்கு அல்ல. பாதாதி கேசம் தான். யாரு பாதாதி கேசம்? திருமாலுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? திருமாலுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? இப்ப நான் சொல்றதுக்கு ஏத்த பேர் சொல்லுங்க, வேற பேர் சொல்லாதீங்க. நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு தொடர்புடைய நானே சொல்லிடுறேன்னு. கேசாதி பாதம்ல அவனுக்கு பேரு கேசவன் பேர், தெரியுங்களா? கேசவன் பேர். திருமாலுக்கு கேசம். அவனுடைய கேசம் அப்படியே அங்க திருமாலுடைய அந்த வழிபாட்டுல கேசாதி பாதம். அவன் தலையை பார்த்து திருவடியில முடிப்போம். இங்க திருவடியில தான் தொடக்கம் எல்லாமே. நமக்கு பாதாதி கேசம் தான். ஏன்னா சிவபெருமானுடைய திருவடி யாருனாலையும்
பார்க்க முடியலைங்கய்யா. யார் பார்க்கவே முடியாது. நீ எவ்வளவு எக்கி எக்கி பார்த்தாலும் அவன் திருமுடி தெரியாது. நீ எக்கி எக்கி பார்த்தாலும், குதிச்சு பார்த்தாலும், ஸ்டூல் போட்டு நின்னாலும், மாடி மேல ஏறி நின்னாலும், ஹெலிகாப்டர் மேல போனாலும், நீங்க பிளைட்ல ஏறி போனாலும், நீங்க ராக்கெட்லயே ஏறி போனாலும் அவன் திருமுடி தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்க போயிட்டு இருக்கிறத தாண்டி அவன் திருமுடி அப்பால் இருக்கிறான். அவன் திருமுடி தெரியவே தெரியாது. திருவடிதான் தெரியும். அதனால திருவடியும் பார்க்க. ஆனா ஒருத்தருடைய திருமுடி உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு சொல்றேன், நீங்க நின்னு பாக்குறீங்க, அவனுடைய மண்டை தெரியுது உங்களுக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள விட உயரமா இருக்கணும்னு அர்த்தங்கய்யா. அருமை, கலைச்செல்வியம்மா, தூளு. அவர் குட்டையா இருக்காருன்னு அர்த்தம். அப்படிதானே? குட்டையா இருந்தாலும் மண்டை தெரியும். அதனால கேசவன்ற பேர்லயே தெரிஞ்சிருச்சு இவர் கேசத்தை பாத்திர முடியும்னு அர்த்தம். கேசவன் அர்த்தம் கேசம் உடையவன் அர்த்தம். அந்த கேசத்தை பார்க்க முடியும்னு அர்த்தம். அவன் கேசத்தை பார்க்க முடியாதுனால அவன் பேர் கேசவன். அவன் அதிகமான சுருளான முடிகளை கொண்டவன், அதனால கேசவன் அவனுக்கு பேரு. அவன் கேசத்தை பார்த்துடலாம், அதனால கேசவன். ஆனா இவன் என்ன பண்ண முடியாது, இவன் கேசத்தை பார்க்கவே முடியாது. பார்க்க முடியாதுங்கய்யா, பார்க்க முடியாது. நம்ம ஐயனுக்கும் சொல்றோம் இல்லைங்களா, விரிசடையும் தாழ்ச்சடையும் முடி சடையும். சடை தொங்குறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்களேன். சடை எங்க? இந்த இடத்துல வந்தா சடையா, கீழே இருந்து வந்தா சடையா? முடி சடையும். சடை என்பது திருமுடியில ஒரு பாகம்தான். புரியுதுங்களா? சிவபெருமானுடைய சடை என்பது திருமுடியில ஒரு பாகம்தான். அந்த ஒரு பாகத்தை தான் நமக்கு, அது யாருக்கு தான் காட்டுவான்? அடியவருக்கு தான் காட்டுவான். அவன் திருமுடியில சந்திரனே வச்சிருக்கான். சந்திரன் சடைய பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? சந்திரனே பாக்குறப்ப நமக்கு பார்க்க முடியாது. அது கிடையாது. அவன் திருவடியில வீழ்ந்தா இந்த தரிசனம் கிடைக்கும். ஆனாலும் முழுமையா பார்க்க முடியாது. சந்திரன் என்ன பண்ணி வச்சிருக்காரு? தன்னுடைய முடியில ஒரே ஒரு முடியை எடுத்து கிளிக் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு முடி சாமி, ஒரு முடிதான் அவனுக்கு. கற்றை வாய் சடைக்கண்ணன் முடி. நீங்க கருமாரியம்மன் கோயில் போயிருக்கீங்களா? நான் முடிச்சிடறேன்மா. அம்மா இன்னும் 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கேன், முடிச்சிடறேன். தேவி கருமாரியம்மன் பாத்துறீங்களா? சாமி போட்டோ பாத்துறீங்களா எல்லாரும்? கருமாரியம்மனை பத்தி பேசுறதுக்கு, ஏன்னா திருவேற்காட்டுல தான் இருந்தேன் அடியேன், அதனால அவளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அவளை பாத்தீங்கன்னா, அவ போட்டோ தான் போடுங்க. அவ பாத்தீங்கன்னா தலை கிரீடம் வச்சிருப்பா அம்மா. ஆனா அந்த கிரீடத்துல ஒரு ஓட்டை போட்டு கொஞ்சம் போல ஒரு முடியை வெளியே விட்டு அந்த முடியில சந்திரனை சேர்த்திருப்பான். பாத்துறீங்களா? அவ கிரீடம் சாத்திருப்பா. அந்த முடியில அந்த கிரீடத்துல ஒரு சின்ன துளை இருக்கும். அந்த துளையில என்ன இருக்கும்? ஒரு முடி அப்படியே விழுந்திருக்கும். அந்த முடியில சந்திரனை சூடி இருப்பான். அது மாதிரி சிவபெருமான் திருக்காண்டு ஒரே ஒரு முடியில தான் யாரை போட்டிருக்கான்? முடிச்சு போட்டிருக்கான். யாரை போட்டிருக்கான்? நம்ம சந்திரனை முடிச்சிருக்கான். ஒரே ஒரு முடியில தான் யாரை ஓபன் பண்ணான்? உள்ள போயிட்டா கங்கை, உள்ள போயிட்டா, வெளியே வரல. சாமி என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க? சரி பொறுப்பா அப்படின்னு ஒரு முடியை மட்டும் இப்படி வளர்க்கினாராம். கங்கை பீச்சிட்டு வரான். ஒரு முடியல இறைவனுடைய நம்ம சடா முடியல, நம்ம முடியல கவனிக்கல. நம்ம முடியல எவ்வளவு முடி இருக்கு தலையில சொல்ல முடியுமா? நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி அவனுடைய சடை விரிசடைன்னு அர்த்தம். விரிச்சுக்கிட்டே போகுது. வானம் எப்படி விரிஞ்சுக்கிட்டே போதோ அது மாதிரி வானத்தை பார்த்துட்டோமா? இல்ல. ஏன் இங்க நிமிந்து பார்த்தா எனக்கு முன்னாடி இருக்க இடம் தான் தெரியும். ஆனா வானத்தை முழுசா பார்த்துட்டோமா? இல்ல. அது மாதிரி தாயே கருமாரி அம்மா 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 அவளை பார்த்தா என்ன அழகு தரும். பராசக்தி அம்மா 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 தாயே நமச்சிவாய் சொக்கநாதா தெரியுதா? இதுதான் திருமுடியில அந்த இது. அதுதான் அருமையான தரிசனம். சொக்கநாதா அம்மா வந்துட்டேன், அம்மா வந்துட்டேன். நல்லது. அடியார்களுக்கு திருவருள்லாம் அப்படியே நிறைந்து பெறுங்க. நல்லது. சரி, நன்றி. பாருங்க, பாத்துட்டீங்களா? எல்லாம் பாத்துட்டீங்களா? அம்மா பாத்து நன்றி. இப்ப முக்கியமான செய்தி இது ஏன் சொல்ல வரேன்னா, தொழுதல் என்பது தலைக்கு மேல கை குவித்தல், வணங்குதல் என்பது தலையை கீழே குனிதல். கீழே குனிஞ்சு திருவடியை மட்டும்தான் பார்க்கணும். தொழும்போது கண்டிப்பா தலை கீழே குனிஞ்சுதான் இருக்கு. நீங்க யாராவது வர்றாங்க, கையில ஏதோ வச்சிருக்கீங்க, 2 பக்கமும் தான் வச்சிருக்கீங்க, கையில பேக் வச்சிருக்கீங்க, அவங்க உங்களை ஐயா வணக்கம்னு சொல்றப்ப என்ன பண்ணலாம்? தலையை மட்டும் இப்படி வணங்கி நன்றிங்கயான்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதுவும் வணங்குதல் தான். தலை வணங்குதல் தாய் தான் வணங்கும். கீழே குனிஞ்சா வணங்குதலாம். புரியுதுங்களா?
அது மாதிரி பெருமானுடைய தொழுத கை, தொழுதல் என்பது கைக்கு தொழில். தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி. முதல்ல தொழுகிறோம், கையால வச்சிருக்கோம், இவ்வளவுதான் பார்த்திருக்கோம். இந்த தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றிய நம்ம அடுத்த அமர்வுல பார்க்கிறோம். கண்டிப்பா அடியார்கள் அதற்காக காத்திருக்கணும். நாம வர்ற அமர்வுல வெள்ளிக்கிழமை இவன் எப்படி தொடைக்கிறான், எப்படி தொழுத கை துன்பத்தை தொடைக்கிறான் அப்படிங்கிற செய்திய ரொம்ப ஆழமா அகலம் திரும்ப நான் கடைசி 5 நிமிஷத்துக்கு வரமாட்டேன், ஏன்னா நிறைய பேசணும். இப்படிதான் சொல்லுவா, கடைசியில 5 நிமிஷத்துல ஓட்டி விட்டு வாங்க. திரும்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே தொழுத கை துன்பத்துக்குள்ள போய் தான் வரணும். ஏன்னா அது நிறைய செய்தி. இதை பார்க்க தொழுத கை துன்பம் துடைப்பாய் ஒரு வரி தானே, இதுக்குள்ள செய்தி அப்படியே பல கோடி செய்திகள் அருவி மாதிரி உள்ளுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. அடியார்களுக்காக பெருமான் கொடுத்திருக்கான். அந்த அருள் அமுதத்தை உண்ணுவதற்காக ஒரே ஒரு நாள் காத்திருப்போம். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை டான்னு 8:30 தடால்னு வந்துடும். எல்லாரும் 8:30 வந்துட்டீங்கன்னா நான் லாஸ்ட் 5 நிமிஷம் எடுக்க மாட்டேன். கரெக்டா நான் அப்படியே ஷார்ப்பா டெங் டிங் மணி அடிக்கிறப்ப நிறுத்திடுவேன். அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு 8:30 வந்துருங்க. வேலை இருந்தாலும் ஆன் பண்ணிருங்க. எல்லாரும் வேலை இருந்தாலும் ஆன் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுங்க. அதான் 5 நிமிஷத்துக்குள்ள அப்படி நம்ம சாமி போற்றி சொல்லி சொல்லி எல்லாம் வரதுக்குள்ள நீங்க உட்காந்துடலாம். கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. அதனால முடிந்த அளவுக்கு அடியார்கள் எல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருடைய ஆக தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படிங்கிற செய்திய நாம வருகின்ற வெள்ளிக்கிழமை தொழுதல் மட்டும் பார்த்திருக்கோம். கை துடைப்பாய் துன்பம் மன்னிக்கம், தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வருகின்ற அமர்வுல பார்க்கலாம்னு சொல்லி அத்தனை அடியார் திருவடி தாமரைகளை பலகாலம் நினைந்து, ஆனா ஒண்ணு உறுதி, எங்க அப்பன் போல ஞானன்ற அக்கௌண்ட்ல போட்டான், இனி எனக்கு பிறவி இல்லடா சாமி, போடா சாமி, இனி எனக்கு பிறவி இல்லை. யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எனக்கு பிறவி இல்லை. எனக்கு பெருமான் அவன் அருளை தருவதற்கு காத்திருக்கான். இந்த பிறவியை இருக பற்றி நான் சென்று விடுவேன் அப்படின்னு குருநாதருடைய குருவருள்ள நாம திளைத்திருக்கலாம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடி யாரும் போயிட வேணாம். 60 பேர் இருக்கீங்க, எல்லாம் இருந்து 2 நிமிஷத்தை முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் போயிடலாம். எல்லாரும் இருந்து போகலாம். அமைச்சர் நம்ம நிறைவு பாடம். நன்றிங்க சார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவடி தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கு வாய்ப்பு. இப்போ அடியார்களுக்கு டைம். நீங்க இந்த அமர்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். 30 வினாடி துளிகள் மட்டும். அதுக்கு மேல ஏற்றீங்கன்னா நான் இடையில குறுக்கிட்டு உங்களை நிறுத்த சொல்றேன். அடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். என் கூட முரண்படலாம். என்னடா சொன்ன, நீ தப்பா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் ஹம்பக்கு, நீ கூட முரண்படலாம். பரவாயில்ல சாமி, ஏதோ நல்லா சொல்ற அப்படின்னு நீங்க முடிஞ்சா அடியான வாழ்த்தலாம். இல்ல எனக்கு ஒரு ஐயா இருக்கு, இந்த டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். 3 ஜேர்னல்ல தான் இருக்கணும். நீங்க சொந்தமா ஐயா மாணிக்கம் வணங்குறேன் ஐயா. இந்த திருவாசகத்துல சொல்லிய பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு இருக்கிறதால இந்த பொருள் உணர முடியாம எனக்கு தவிச்சேங்க ஐயா. ஒரு ஒரு குழுவுல கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பாலிடை 5 16 போற்றி அந்த 6 வரையும் அதுக்கு விளக்கம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எனக்கு தெரியும்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் புக்கெல்லாம் எடுத்து எழுதியிருந்தாங்க. இதை விட என்ன புக் எனக்கு அது கொஞ்சம் திருப்தியா தெரியல. அதோட கொஞ்சம் பெரிய புக் வந்தா நல்லா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு அம்மா அவங்கள மறுநாள் கழிச்சு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க பேர் இப்பவும் தெரியாது, அவங்க ஊர் எனக்கு தெரியாது. ஆனா இந்த குரூப்ல அவங்க இருந்தாங்க. என் பேர் மாணிக்கம். அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தன்னை அறிமுகப்படுத்தி கேட்டுக்கிறையா. இது அவங்க என்ன சொன்னாங்க, உங்களை பத்தி சொல்லி நிறைய சொல்லி நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு எல்லாம் திருவாசகத்துக்கு உங்களுக்கு உரிமையான உணர்வு கிடைக்கும், நீங்க வாங்க, உங்க ஆர்வத்தை பாராட்டு, நீங்க வாங்கன்னு அழைச்சாங்க. நான் வந்தையா. அவங்களே 2 இது போட்டு விட்டாங்க. அவங்க உங்க இது பதிவுகளை அவங்க சொன்னதை விட ரொம்ப நல்லா ஆச்சு. இப்ப நீங்க சொன்னதை விட ரொம்ப உணர்ந்தேன்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டு தெரிஞ்சுட்டு நான் வச்சுட்டேன். இன்னைக்கு தான் முதல்ல உங்களுக்கு கலந்துக்கிறேங்கய்யா. நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் நான் நிறைய வயசு 75 வயசாச்சுயா, தேடி கிடைக்கல. எப்படியாவது
தேடிக்கிட்ட ஐயா, இப்ப நீங்க கிடைச்சிட்டியா ஐயா. அதனால ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அந்த அம்மா அவங்க இருந்தாங்கனாக்கா நீங்க சொல்றது முடியலையா. நான் திருவாசகம் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு வீட்டுல தனியா படிச்சாலும் சரி எனக்கு உணர்வு வந்தது ஐயா. அப்படியே வந்தது ஐயா. இந்த அதனால முற்றுதலுக்குலாம் போவேன். 2 வரி படிக்குங்காட்டி எனக்கு பாதிக்கு மேல படிக்க முடியாது ஐயா. அதனால திருவாசகத்துக்கு நான் முற்றுதலுக்கு போவேன், தவிர படிக்க மாட்டேன். பின்னாடியே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே எனக்கு தெரியல. எதுவுமே எனக்கு 2 வருஷத்துக்கு வர்றேன். எந்த விதமான சரியே கிரிய யோகம் எதுக்குமே நான் எனக்கு உடன்படலை ஐயா. இப்பதான் அது சரியினா என்ன, கிரியினா என்ன, யோகம்னா என்ன, ஞானம்னா இப்பதான் நான் உள்ளுக்கு நுழையிறேன். இந்த வழியில எனக்கு இறைவன் அருள், உங்களுடைய நட்பு கிடைச்சது, உங்களுடைய கிடைச்சது இறைவனுடைய அருள். அப்படி அதாவது நீங்க நினைச்சா போதும் உனக்கு அவ வழிகாட்டுவான்னு கேள்விப்பட்டேன். நான் நினைச்சேன், அந்த அம்மா மூலம் உங்களை வழிகாட்டு ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. திருவடி வணங்குகிறேன் ஐயா. அந்த அம்மா இருந்தாங்க, அந்த என் பேர் மாணிக்கங்க ஐயா. அந்த அம்மா இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் பேச சொல்லுங்க ஐயா. அவங்க மூஞ்சிய காட்ட சொல்லுங்க ஐயா. நான் சேர்த்தேன்னு சொல்லக்கூடாது, இறைவன் சேர்க்க வச்சாருங்கய்யா. உங்ககிட்ட கொண்டு சேர்த்துக்கங்கய்யா. ஐயா உணரணும்ன்றதுக்காக உங்களை தொடர்பு படுத்தணுங்கய்யா அவர்கிட்ட. அம்மா மூஞ்சி தெரியலம்மா. உங்களுக்கு நன்றி, அவருக்கு நன்றிங்கய்யா. ஐயா அம்மா உங்க மூஞ்சி தெரியலங்கம்மா. அம்மா உங்க திரும்ப நல்லா கேட்குங்க. தெரியுதா சுவாமி? அம்மா தெரியுதா? உங்க பேர் என்னங்கம்மா? சாந்தினிங்கய்யா. சாந்தினி இருக்குங்கய்யா. இறைவன் நீங்க உணர்ந்துட்டீங்களா? அது போறங்கய்யா எங்களுக்கு. நம்ம பேர்லாம் தேவைனாங்கய்யா. இறைவன் பார்த்து நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க சுவாமி. மாணிக்கம் ஐயா, அடிநாயனுக்கு வார்த்தைகள் இல்லைங்க சுவாமி. வார்த்தைகளே இல்ல, கண்கள்ல நீர் பெருகுது. எத்தனை ஆன்மாக்கள் பெருமானுடைய தேடல்ல இருக்காங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கும் போது அடிநாயனுக்கு சிறப்பு இல்ல சாமி. அத்தனை அந்த விஷயமும் அடியன் பெருமான் திருவடிக்கே சமர்ப்பணம் செய்கின்றேன் சுவாமி. அத்தனையும் பாடம் மாணிக்க கற்களா வந்துருச்சுங்க சிவா. இன்னைக்கு எடுத்த பாடம் மாணிக்க கற்களா இறைவன் கொடுத்திருக்காரு. தொழுத அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் இன்னைக்கு முழுவதுமா நம்ம விளக்கம் பார்த்துக்கணும். தொழுதன்ற வார்த்தைக்கு இந்த கை துன்பம் தொடைப்பாய் போற்றின்றத நம்ம அந்த ஒரு வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா சுவாமி, கிட்டத்தட்ட நம்ம எத்தனை அமர்வு பார்ப்போம் நமக்கு தெரியாது. பெருமான் உணர்த்த அதை சிந்திச்சுட்டு இருக்கோம். இது திருவாசகத்துக்கு பொருள் தெரிவதை விட சிவபெருமான அணுக்கமா அவங்க கிட்ட போய்கிட்டே இருக்கிறதுக்கான வழியைத்தான் நம்ம இங்க முழுவதுமா சிந்திக்கிறோம். ஐயா வந்தது தவம். கண்டிப்பா ஐயா எங்க குடும்பத்துல இணைஞ்சிருக்கணும். நாங்க செய்த பெருந்தவத்தினால நன்றிங்க ஐயா. இன்றைய அமர்வுக்கு கைமேல் பலன்றது இதுதாங்க ஐயா. நீங்க சொன்னீங்க, அவர் அவ்வளவு உணர்ந்து அவரு ஒவ்வொரு இதுவும் அவரு எங்களுக்கும் கண்ணீரை வர வச்சுட்டாரு ஐயா பேசும்போதெல்லாம். நீங்க சொல்ற மாதிரிதான் கண்ணீர்லாம் அவ்வளவு ஈஸியா வராது. ஆனா ஐயா சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணீர் எங்களுக்கும் வந்துருச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சிவாய் மணி ஐயா பேசுங்க ஐயா. மணி ஐயா பேசுங்க. சரணம் ஐயா. ஐயா எனக்கு நீங்க இன்னைக்கு பேசுறத வச்சு நான் நிறைய உணர்ந்துட்டேனுங்க ஐயா. என் வீட்டுல நடக்கிறது இவ்வளவு நாள் என் வீட்டுக்காரர் சிவபெருமான் வழிபடும் போது அவரு அதாவது ஒரு மாதிரி, நான் அதுல பக்கத்துக்கே போக மாட்டேன், ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஒரு இதுலயே 1 மணி நேரம் சாமி கும்பிடுவாருங்க. ஆனா ஏன் இவர் அழுகிறாரு, என்ன காரணம்னு இது வரைக்கும் எனக்கு புரியலைங்க ஐயா. எனக்கு அவர் கேட்டதும் ஐயா. உண்மையாவே இன்னைக்கு உங்களோட இதைய வச்சு நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுட்டேனுங்க ஐயா. ஐயா ரொம்ப உணர்ந்துட்டேனுங்க ஐயா. சிவபெருமானோட அறிவு இன்னைக்கு நான் ரொம்ப உணர்ந்துட்டேனுங்க ஐயா. ரொம்ப அவர் இவ்வளவு நாள் எனக்கு புரியலைங்க ஐயா. இன்னைக்குதான் நான் நல்லா புரிஞ்சுச்சுனுங்க. ஏன் அவர் அழுகிறாரு, சிவபெருமான் வழிபாட்டுக்காக அழுகிறாரா, வேற ஏதாவதுதானு எனக்கு உணரலைங்க ஐயா. இன்னைக்குதான் இதோட உணர்வு என்னன்னு எனக்கு புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மியூட் பண்ணிக்கலாம் சாமி. இன்னும் ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. அவங்களும் புதிய அடியார்கள் எவரேனும் பேசலாம். நமச்சிவாய் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. நம்ம நிறைவு செய்யலாம். யாராவது பேசுறது இருக்கீங்களா? இல்ல பழைய அடியார்கள் யாராவது? அம்மா சுமதி வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நான் சொல்லக்கூடாது அருமையா இருந்தது அப்படின்னு அந்த தகுதி எல்லாம் இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா வகுப்புல கலந்து கொண்டது. பிரேமாமையாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க ஐயா. அவங்களுடைய திருவடி வணங்கிக்கிறேன். அவங்க தான் இதுல சேர்த்து விட்டாங்க.
நம்ம எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு கேட்கிறோம்னா, ஆல்வேஸ் நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏதாவது கேட்டுட்டு தான் இருப்பேன். படிக்கிறது ரொம்ப கம்மி, கேட்டுட்டு இருப்பேன். பட் அது லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது ரொம்ப அடிபட்டு தான் திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர லைஃப்ல ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது பண்ண முடியல. ஓரளவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு வழி நீங்க சொல்லணும். அது வினைப்பயனா என்னன்னு அதுவும் எனக்கு தெரியல. நீங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என் மத்த அதிகாரிகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வந்துட்டீங்கல்ல, இன்னையெல்லாம் ஃபாலோ பண்ணிருவீங்க லைனா. அதேதான் சொல்ல வந்த சுதாம்மா, அதே வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு விடை கிடைச்சிடும் சுமதி அம்மா. நீங்க பல அமர்வு வாங்க, ஒரே அமர்வுல கிடைச்சது ஒரே இடத்துல பூவை போட்டாருன்னாரு ஐயா. குதிரை காலத்துக்கு இப்படி போட்டுருந்தா அந்த மாதிரி நீங்க ஒரே நிமிஷம் கிடைச்சிரும். அந்த மாதிரி ஐயா கொண்டு வந்துருவாரு, நம்மள எல்லாரும் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாரு. நீங்க வாங்க, அது விடாம வாங்க. ஒரு நாள் விடாம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கலாம். நாங்கெல்லாம் அவர் சொல்றத ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம் அவர் பின்னாடியே. நீங்க எங்க கூட ஜாயின் ஆயிக்கோங்க கூடிய விரைவில். குருநாதர் ஐயா முத்தையா சொல்லுங்க. ஐயா செல்வம் ஐயா பேசுங்க. அம்மா ஐயா திருவடி வாங்கிக்கிறேங்க. ஐயா திருவடி வாங்கிக்கிறேங்க. வணக்கம் சார். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நாம இந்த அளவுல அடியார்கள், அத்தனை அடியார்கள் திருவடி. ஆனா ஒண்ணு மட்டும் புரிச்சுக்கோங்க, நமக்கு என்ன வேணும்னு யாராவது கேட்டாங்கன்னா நாம சொல்ற ஒரே வார்த்தை கண்களில் கண்ணீர். கண்ணீர் வரணும். கண்கள்ல கண்ணீர் தான் நமக்கு வேணும். அதுன்றத மட்டும் நம்ம பிரதானமா தெரிஞ்சுக்கணும். கண்கள்ல கண்ணீர் நீங்க கோயிலுக்கு பூ எடுத்துட்டு போயிடலாம். அது யார் கொடுத்தது? அது யார் கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. ஊதுபத்தி சிவபெருமான் கொடுத்தது. வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, எல்லாம் பாட்டு கூட அவன் கொடுத்ததுதான். அப்படித்தானே? அவன் சொல்லத்தானே ஞான சம்பந்தம் இருப்பான. அவன் திருமுறை கூட அவன் கொடுத்ததுதான். ஆனா கண்கள்ல நீர் மட்டும் இந்த ஆன்மா உணர்ந்தனால, அன்பு பெருக்குனால வந்தது. அந்த அன்பு அவன் கொடுத்ததுதான். ஆனா அது மட்டும்தான் நாம செய்யறது. அதனால அது செய்யாம பூக்குடலை கொண்டு போகாதீங்க. பூக்குடலை எடுத்துட்டு போகும்போது கண்கள் போதோடு நீர் சுமந்தேத்தி அப்படின்னா போது போன்ற கண்கள்ல நீரை சுமந்து கொண்டு போகணுமா? எங்க சிவபெருமான் வணங்கும் போது போது போன்ற கண்கள்ல நீரை சுமந்து கொண்டு போகிறதுதான் அவனை பார்க்கக்கூடிய சாதனம் என்று சொல்லி, அழுதால் உன்னை பெறலாமே, அழுதால் உன்னை பெறலாமே என்று சொல்லி, தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்று என்று சொல்லி எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று அந்த போற்றி சாமி எனக்கு யாராவது எடுத்து கொடுங்க. அந்த போற்றி என்ன போற்றி? மன்னிய திருவருள் மலையே போற்றி, 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 மன்னிய திருவருள் மலையே போற்றி. திருச்சிற்றம்பலம். மன்னிய திருவருள் மலையே போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, அதற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, துக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் வெள்ளிக்கிழமையும் இதே நேரத்துல எல்லாரும் வந்து அருள் செய்யணும்னு உங்க திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து இந்த அளவுல இந்த அமர்வை அடியே நிறைவு செய்கின்ற அடியார்கள் அனைவரும் உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றிங்க சுவாமி. நமச்சிவாய் நமச்சிவாய்.